ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம் யோ நித்யமச்யுதபதாம்புஜயுக்மருக்ம வியாமோகதஸ்ததிதராணி திருநாய மேனே அஸ்மத்குரோர்பகவதோஸ்ய தயைகசிந்தோः ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே. தூய்மயோகமாயினாய் தொழாயலங்கள் மாலையாய் ஆமையாகி ஆழ்கடல் துயின்ன ஆதிதேவனின் நாமதேயமின்னதென்ன வல்லமல்லமாகிலும் சாமவேத கீதனாய சக்கரபாணியல்லையே. 108 திவ்யதேச வைபவங்கள்ல சோழ நாட்டு திருப்பதிகளில் ஒன்றான திருக்குடந்தைன்னு சொல்லக்கூடிய பாஸ்கர கஷேத்திர மகாத்மியத்தை அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். எம்பெருமான் சாரங்கபாணியினுடைய அனுபவத்தை தொடர்ந்து அவனுடைய மறு அவதாரமாக இருக்கக்கூடிய சக்கரபாணி பெருமாளுடைய வைபவத்தை தொடர்ந்து அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். சக்ராம்புஜே சமாசீனம் சக்கராத்யாயுத பூஷணம் சக்கரமந்திராதி தேவேஷம் சக்கரராஜமஹம் பஜே. பிரம்மாவானவர் நாரதருக்கு சக்கரபாணி பெருமாளுடைய வைபவத்தை, திருக்குடந்தை கஷேத்திரத்தினுடைய பெருமையை, சக்கர தீர்த்தத்தினுடைய மகாத்மியத்தை தொடர்ந்து உபதேசம் பண்ணி கொண்டு வருகிறார். நாரதர் கேள்வி கேட்டார், திருக்குடந்தைக்கு பாஸ்கர கஷேத்திரம்னு எப்படி பெயர் வந்தது? சூரியன் எதனால அவஸ்தப்பட்டான்? சக்கரராஜன் எப்படி அவனுக்கு அனுகிரகம் பண்ணினார்? அப்படின்ற விஷயங்களை எல்லாம் தெளிவாக உபதேசிக்க வேணும். எப்படி கேட்டார்? பாணோஹோ பிரபாகேன நஷ்டா ஹேதுனா லோகசாட்சிணஹ தமோக்னஸ்ய சஹஸ்ராம்சோ கதம் பிராப்தா புனః பிரபா ஏதத் சர்வம் விஸ்தரதோ வத சிஷ்யஸ்ய மே பிரபோ. ஏ பிரம்மதேவரே, உம்முடைய சிஷ்யனான எனக்கு 2 கேள்விக்கு தெளிவா பதில் சொல்லணும். ஒன்னு, 1000 கிரணங்கள் 1000 கதிர்களை உடையவனான சூரியன் இந்த லோகத்திலே இருட்டை நீக்கி ஒளியை தரக்கூடிய சக்தி படைத்த சூரியன், இந்த லோகத்திலே எல்லாரும் பண்ணக்கூடிய கர்மங்களுக்கெல்லாம் ஆதி சாட்சியாக விளங்கக்கூடிய சூரியன், அப்பேற்பட்ட சூரியனுக்கும் கூட ஒளியானது நஷ்டமாகி போகுமா? அப்பேற்பட்ட சூரியன் கூட தன்னுடைய பிரகாசத்தை இழப்பானா? அப்படி இழந்தான்னு சொல்றீங்க, என்ன காரணத்தினால் அவன் ஒளியை இழந்தான்? ஒரு கேள்வி. 2வது, இழந்த தன்னுடைய ஒளியை திரும்ப பெற்றான்னு சொன்னீங்களோ இல்லையோ, எப்படி தன்னுடைய ஒளியை திரும்ப பெற்றான் அப்படின்னு எனக்கு விஸ்தாரமா சொல்லணும்னு பிரார்த்திக்கிறார். பிரம்மாவானவர் இதை தொடர்ந்து இந்த க்ஷேத்திரம், சக்கர தீர்த்தம், சக்கரராஜன், சாரங்கபாணி, சூரியனுடையதான பெருமை எல்லாத்தையுமா சேர்க்க சொல்ல ஆரம்பிக்கிறார். பிரம்மோவாச்ச சக்கரதீர்த்தஸ்ய மாஹாத்மியம் வக்ஷ்யாமி ஸ்ருணு நாரத புரா கல்பாந்தரே சூரியः த்வாதசாத்மா து பாஸ்கரः ஸ்வஸ்ய தேஜோதிஷாயின்யா பிரபயா கர்விதோ பவத் லோகான் சந்தாபயாமாச காலாக்னிரிவ தீப்திமான். ஹே நாரதா, சக்கர தீர்த்தத்தினுடைய பெருமையை, சக்கரராஜனுடைய பெருமையை சொல்றேன் கேளு, ரொம்ப ஸ்ரத்தையா கேளு. இதுக்கு முன்னாடி ஒரு கல்பத்திலே துவாதச ஆதித்யர்களாக, துவாதச ஆத்மாவாக விளங்கக்கூடிய சூரியன் இருக்கானே, அவன் ரொம்ப தலகணத்தை, கர்வத்தை அடைந்தான். இந்த லோகத்துல நம்மளாட்டமா ஒளி வீசக்கூடியவா ஒருத்தரும் கிடையாது. ராத்திரி சமயத்துல இருண்டு இருக்கக்கூடியதான இந்த லோகம், விளக்கின் ஒளி இல்லைன்னா யாராலையும் எதையும் பார்க்க முடியாதுன்னு சொல்லும்படியாக திண்டாடக்கூடியதான இந்த லோகம், எந்த ஒரு சம்பந்தமும் இல்லாமல் எந்த நான் உதித்தால் லோகமே பளிச்சுன்னு ஆயிடுறதோ, ராத்திரியில ஏதாவது பார்க்கணும், எங்கேயாவது போனோம்னா விளக்கு இல்லாம முடியறது இல்லை. ஆனா பகல் பொழுதுல ஒண்ணுமே இல்லாம எல்லாருக்கும் நன்னா பார்வை தெரியுது, எல்லாம் பளிச்சுன்னு தெரியறது, அதெல்லாம் யாராலே? நான் உதிக்கிற என்னுடைய பெருமையினாலே அப்படின்னு நினைச்சுட்டு அப்படியே கொஞ்சம் கர்வம் கூடினவனாக லோகத்தை அப்படியே ஒரு பார்வை பார்த்தான். இருட்டுல அவஸ்தப்பட்டு இருந்தவாள்லாம் சூரியன் வந்தா விட்டு சந்தோஷமா அவாவா காரியத்தை பண்ண ஆரம்பித்தா. யாருக்கும் எந்த தடங்களும் இல்லாமல் முடங்கி கிடக்காமல் அப்படி நடமாட ஆரம்பித்தா. சூரியோதயம் ஆற வரைக்கும் வெளிச்சம் போறல, இருட்டா இருக்கு, எங்கேயும் போக முடியாதுன்னு ஒரே இடத்துல முடங்கி கிடந்தவாள்லாம் கூட சூரியோதயம் ஆனா விட்டு பல சின்ன வெயில் காயறபடினால நன்னா போக ஆரம்பித்தா. பார்த்தான், சந்தோஷப்பட்டான். ஒரே இடத்துல முடங்கி கிடந்தவாளையெல்லாம் இயங்க செய்யக்கூடியவன் நான் தான் அப்படின்னு கர்வம் வந்துடுத்து. 2வது, சில பேர் வெயிலோட உஷ்ணத்தை தாங்க முடியலன்னு கொஞ்சம் அவஸ்தப்பட்டு இருந்தா, வேர்த்து போறது, அப்படி தலை சுத்துறாப்புல இருக்கு. பார்த்தா
முடங்கி கிடந்தவர்களை இயங்கச் செய்பவன் நானே. அது போல வெயில்ல நன்னா வேலை பண்ணிட்டு இருக்கிறவால அதீதமான வெயில்னால வாடி ஒரு இடத்துல முடங்கச் செய்பவனும் நானே. ஒருத்தன் இயங்குறதும் என்னாலே, அவன் இயங்காமல் முடங்கி கிடப்பதும் என்னாலே. கஷ்டப்பட்டு வயல்ல வேலை பண்றவா, காட்டுல வேலை பண்றவாலாம் ராத்திரி எல்லாம் ஓய்வு எடுத்துட்டு சூரியோதயம் ஆனா விட்டு காரியம் பண்றதுக்கு போயிடுறாளோ இல்லையோ, அந்த மாதிரி தனியா முடங்கி கிடந்த வாழையெல்லாம் ராத்திரி சமயம் வேலை பண்ண முடியாது, வெளிச்சம் தெரியாதுன்னு முடங்கி கிடந்த வாழையெல்லாம் நான் தான் எழுப்பி போய் வேலை பண்ண வைத்தேன். என்னாலதான் வேலை பண்ணிட்டு இருக்காவா. அவாலயம் கூட தொடர்ந்து வேலை பண்ண விடலனா. எப்படின்னா, மத்தியானம் உச்சி வெயில் நன்னா வாட்டுறது, அவ பாவம் முடியாம கொஞ்ச நேரம் வந்து படுத்துட்டா, இல்ல நிழல்ல வந்து உட்கார்ந்துட்டா ஒரு 1/2 மணி 1 மணி, அந்த மாதிரி நன்னா இயங்குறவாளை முடங்க செய்யக்கூடியவனும் நானே. இந்த லோகம் இயங்குவதும் ஸ்தம்பித்து போவதும் என்னாலே அப்படின்னு கிட்டத்தட்ட தன்னை பரமாத்மாவா நினைச்சு ஒரு கர்வம் கொண்டான் சூரியன். எந்த எம்பெருமானுடைய அசைவினாலே இந்த லோகம் இயங்குகிறதோ அந்த ஸ்ரீமன் நாராயணனாலே தான் லோகம் இயங்குகிறது அப்படின்ற உண்மையை மறந்து தன்னால லோகம் இயங்குவதாக நினைத்து கொண்டான். என்ன பண்ணினா, இந்த நண்பகல் வேலையில நாம் அப்படியே உச்சிக்கு வந்து வெயில் கொளுத்துற போதே இவாளால தாங்கிக்க முடியலையே, இன்னும் நம்முடைய உஷ்ணத்தை பெருக்கி இவாளையெல்லாம் ஹிம்சை பண்ணினா இவாளெல்லாம் எப்படி அவஸ்தப்படுறான்னு பார்த்து ரசிக்கலாம் அப்படின்னு ஒரு மகா அகங்காரம் வந்துடுத்து அவனுக்கு. என்ன பண்ணினா, தன் கர்வத்தினாலே தன்னுடைய ஒளியை நிறைய கூட்டின்ட்டான், பிரைட்னஸ் ரொம்ப ஜாஸ்தியாக்கின்ட்டான். நல்லா பளிச்சுன்னு அப்படி வந்து ஒரு வஸ்து சூரிய ஒளிப்பட்டாலே எரிந்து சாம்பலாயிடும் போல் இருக்கு. அப்பேற்பட்டதான ஒரு தேஜஸை அக்னி போன்ற பிழம்ப வர வச்சுட்டான். அது எப்படி இருந்துதான், காலாக்னி ரிவ தீப்திமான். காலாக்னி, பிரளய காலத்துல லோகத்தை எரிக்கக்கூடிய அக்னியானது எவ்வளவு பவரா இருக்குமோ அந்த மாதிரி இருந்துதான். நெருப்பை வைத்து ஒரு வஸ்துவை எரிக்கணும்னு அவசியமே இல்லை. வெயிலுக்கு முன்னால கொண்டு அந்த வஸ்துவை வைத்தாலே திடீர்னு தீப்பிடிக்கும், எரிந்து சாம்பலாகிவிடும். அப்பேற்பட்டதான ஒரு லோகத்தை பஸ்மமாக்க கூடியதான அக்னியை வரவழைத்துக் கொண்டானாம். அப்படி வரவழைத்து கொண்டு அந்த சூரியனை யாரும் கண்ணால பார்க்க கூட முடியல. இப்ப இருக்கிற சூரியனையே நேர பார்க்க முடியாது ரொம்ப நேரம். அந்த சூரியனை இப்ப பாக்குற மாதிரி கூட யாராலும் பார்க்க முடியல. அப்படி பார்க்கணும்னு லேசா முயற்சி பண்ணி பார்த்தாலானா கண்ணு போயிடுறது. அப்பேற்பட்ட ஒளியோட கூட சூரியன் ஆனான். ஆகி என்ன பண்ணா, இந்த அக்னி என்னமோ ரொம்ப தேஜஸ்வியா யாக காரியங்கள் ஹோம காரியங்கள் இதுல எல்லாம் பயன்படுறானே, அவனுக்கு ஒளி அதிகமா எனக்கு அதிகமா. இப்போ நான் இருக்கக்கூடிய தகிப்பை பார்த்தா அக்னியும் கூட என்னோட கூட குறைஞ்சவன் தான் அப்படின்னு ரொம்ப அகங்காரத்தோடு கூட என்ன பண்ணினான், எல்லாரையும் போட்டு ஹிம்சை பண்ணிட்டு இருந்தான். லோகத்தையே தாபமுடைய செய்தான். இத்தனை வெயிலோட இவன் வாற்றபடியினால நீர்நிலைகள் எல்லாம் வறண்டு போயிடுத்து, பயிர்கள் எல்லாம் கருகி போயிடுத்து, நிறைய பிராணிகள் செத்து போயிடுத்து, மனுஷா வயசானவா குழந்தைகள் கர்ப்பிணி பெண்கள் இவெல்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டா. லோகத்துல எதுவுமே சரியா இல்லாதபடினால பூஜை புனஸ்காரங்கள் அனுஷ்டானங்கள் ஆராதனங்கள் எல்லாம் நின்றுது. அதனால தேவர்கள் ரிஷிகள் எல்லாமும் ரொம்ப பரிசிரமப்பட்டா. இப்படி லோகமே சூரியனுடையதான அகங்காரத்தினாலே சூரியனுடையதான மடத்தனமான கர்வத்தினாலே தகித்துக் கொண்டிருக்கிறது. அந்த மாதிரி சூரியன் அகங்காரப்பட்டிருக்கிற சமயத்திலே இந்த சூரியனானவன் நம்மளை விட தேஜஸா யார் இருக்கா? அக்னி இருந்தான், அக்னியோடு கூட நாம தேஜஸ்வின்னு காட்டி நிரூபிச்சுட்டோம். ஏதாவது வஸ்துக்களை யாகத்துல போட்டு ஹோமம் பண்ணினாதானே அக்னி எரிப்பான். எந்த ஹவிசும் கிடைக்காதபடிக்கு, விளைச்சலே இல்லாதபடிக்கு, தானியங்களே இல்லாதபடிக்கு, மூலிகைகளே இல்லாதபடிக்கு, தீர்த்தமே இல்லாதபடிக்கு, புஷ்பமே இல்லாதபடிக்கு நான் பண்ணிவிட்டேன். எதை கொண்டு ஜனங்கள்லாம் யாகம் பண்ணோம், அக்னி எரிப்பான். அதனால அக்னியினுடைய தேஜஸும் இப்ப என்னோட தயவை எதிர்பார்த்து தான் இருக்கு. அதனால அக்னியை காட்டிலும் நான் தான் தேஜஸ்வின்ற அகங்காரம் வந்துடுத்து இவனுக்கு. அக்னியை ஜெயிச்சுட்டோம், அக்னிக்கு மேல யாரானும் நமக்கு மேல தேஜஸ்வி அல்லது நமக்கு சமானமான தேஜஸ்வி இருக்காளா பார்க்கலாம் அப்படின்னு தன்னுடைய பார்வையை அப்படி லோகத்துல செலுத்திண்டு ஆகாசத்துல வலம் வந்தான். வந்தபோது இந்த கும்பகோண கஷேத்திரத்திலே ஓடக்கூடிய காவிரி நதியினுடைய ஒரு பாகத்திலே விசேஷமான ஒரு தேஜஸ பார்த்தான். பார்த்த உடனே அவனுக்கு திடீர்னு அப்படி தூக்கி வாரி போட்டது, இடி விழுந்தாப்புல ஆயிடுத்து. நமக்கு சமானமா நினைச்சுட்டு இருந்த அக்னியையும் கூட ஜெயிச்சுட்டோம். நமக்கு சமானமா கூட இல்ல, நம்மளை விட பலபடி தேஜஸோடு கூட நாம பார்த்தா நமக்கே கண்ணு கூசும்படியான ஒரு தேஜஸ் ஏதோ தெரியறதே இந்த கும்பகோண கஷேத்திரத்திலே, இந்த காவிரி கரையிலே. ஆனா ஒன்னும், இவன் தன்னுடைய தேஜஸ ஜாஸ்தியாக்கின்றான், அதனால லோகம் எல்லாம் அழிந்து பட்டது ஒன்னும். அந்த திருக்குடந்தையில இருக்கக்கூடிய இவனை விடைய விசேஷமான தேஜஸ் ஒண்ணு தெரியறதே இவன் கண்ணுக்கு. அந்த தேஜஸ்னால யாருக்கும் ஒன்னும் ஆல. அந்த தேஜஸ் காவிரி நதியினுடைய கரையில இருக்கு. காவிரி நதி பாட்டிக்கும் வட்டி போகாம வறண்டு போகாம பிரவாகமா ஓடின்னு இருக்கு.
நிறைய மரங்கள் செடி கொடிகள்லாம் விசேஷமா இருந்துட்டு இருக்கு, ஜீவராசிகள்லாம் நல்லா இருக்கு அந்த இடத்துல மட்டும். அப்ப என்ன அர்த்தம்? இவனை விட அதீதமான தேஜஸ் உடையவனாக அந்த தேஜஸ் இருந்தாலும் அவன் நல்லவனா இருக்கிறபடினால, அகங்காரம் இல்லாதவனானபடினால எந்த பிராணி வர்க்கங்களையோ தீர்த்தங்களையோ விருட்சங்களையோ ஒன்னும் பண்ணல, எரிக்கல. அவன் அவன் நினைச்சா சூரியனே எரிக்க முடியும். ஆனால் அல்ப பிராணிகளான இதை கூட எரிக்காம இருக்கான்னு சொன்னா அத்தனை உத்தமமானவன். யாரடா இவன் நம்முடைய பேருக்கு கலங்கம் வர வைப்பது போல எப்படி தேஜஸ்வியா இருக்கானே அப்படின்னு நெருங்கி வரான் சூரியன். வந்து பார்த்தா நிறைய ஜுவாலா மாலைகள், அதாவது அந்த தேஜஸ் அப்படியே ஒரு சக்கர வடிவுல தெரியறது. அதை சுத்தி அங்கங்க அப்படியே நெருப்பு பிடிச்சிட்டு எரியறாப்புல ஜோதி ஸ்வரூபமா ஜுவாலைகள்லாம் தெரியறது. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. சூரியனை விடவும் அக்னியை விடவும் பரம தேஜஸா நன்னா பிரகாசிக்கக்கூடிய தேஜஸா இருக்கு. 1000 அரங்களை உடைய தேஜஸாக இருக்கிறது. பார்ப்பதற்கு நல்ல லட்சணமா அழகா இன்னும் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருக்கலாம்னு சொல்லக்கூடிய தேஜஸாக இருக்கிறது. அந்த தேஜஸ பார்த்தா அசுரர்கள், அரக்கர்கள், பிசாசங்கள், பேய்கள் இவாருக்கெல்லாம் பயம் ஏற்படுத்தக்கூடியதான தேஜஸாக இருக்கிறது. நல்லவா அந்த தேஜஸ பார்த்தாலானா நமக்கு ஒரு நல்லது நடக்க போறது, நமக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு தைரியம் வரவழைக்கக்கூடிய தேஜஸாக இருக்கிறது. அசுரா, அரக்கர்கள், பிசாசங்கள் இவாள்லாம் அதை பார்த்த மாத்திரத்துல தலைதறிக்க ஓடுறா. அந்த தேஜஸானது கெட்ட சொப்னம், துஸ்வப்னத்தினாலே வரக்கூடிய பலன்களை அழிக்கக்கூடியதா, கெட்ட சகுனத்தினாலே ஏற்படக்கூடிய தோஷங்களை எல்லாம் போக்கடிக்கக்கூடியதா, இந்த சூரியனுடைய கர்வத்தையும் போக்கக்கூடியதாக அந்த தேஜஸ் விளங்குகிறது. அது யாருன்னு பார்த்தால் சக்கரராஜன் சொல்லக்கூடிய சுதர்சன ஆழ்வான். இப்போ சொல்லக்கூடிய சக்கரராஜன் சுதர்சன சக்கரம்னு சொல்லக்கூடிய எம்பெருமானுடைய சக்கராயுதம். சுதர்சனன், சக்கரம், சக்கரத்தாழ்வான், ஹேதிராஜன் என்றெல்லாம் கொண்டாடக்கூடிய சுதர்சன சக்கரத்தை பார்த்தே சூரியன் பயந்து போயிட்டான். இனி பெருமாள் அதுல அனுப்பிரவேசிச்சு சக்கரராஜ பெருமாளா அவதாரம் பண்ண போறது இனிமேல் தான் போறது. இப்போதைக்கு இவர் சுதர்சனர், சக்கரராஜன். அவரை பார்த்து இந்த தேஜஸ் தானா நம்மளை அப்படி நடுங்கும்படியாக பண்ணித்து இங்க வழைத்தது அப்படின்னு சூரியன் அப்படியே வாய பொழுந்துன்னு நிக்கிறான். நடுவுல நாரதர் குறுக்க ஒரு கேள்வி கேட்டார். சுவாமி, இப்படி அக்னியை விடவும் சூரியனை விடவும் ரொம்ப பிரகாசவானா இருக்கக்கூடிய அந்த சுதர்சன ரூபத்தில் இருக்கக்கூடியவர் யாரு? அவர் கும்பகோணத்துக்கு காவிரி கரைக்கு எப்போது வந்தார், எப்படி வந்தார், எதற்காக வந்தார்னு சாதிக்கணும் அப்படின்னு கேட்கிறார். பிரம்மாவானவர் சொல்றார், நாரதா சொல்றேன் கேட்டுக்கோ. முன்னொரு காலத்திலே ஜலந்தரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அசுரன், ஜலந்தராசுரன் பேர் அவனுக்கு. அவன் தேவர்களை சம்ஹாரம் பண்ணி இந்திர பட்டணத்தை கைப்பற்றி தான் தேவேந்திரனாக ஆக வேணும் என்கிற முயற்சியிலே தேவர்களை எல்லாம் சம்ஹாரம் பண்றதுக்கும் ரிஷிகளை எல்லாம் சம்ஹாரம் பண்றதுக்கும் நல்லவாலை எல்லாம் ஹிம்சை பண்ணிட்டும் தெரிஞ்சுட்டு இருந்தான். அவனுடையதான அராஜகம் அட்டோழியம் ரொம்ப ஜாஸ்தியா போயிடுத்து. அந்த சமயத்துல தேவர்கள் மொத்த பேரும் சேர்ந்து வந்து என்னண்ட சொன்னான். இந்த சரித்திரத்தை நாரதருக்கு பிரம்மா சொல்லிட்டு இருக்கார். பிரம்மா சொல்றார் என்னண்ட சொன்னா, அதாவது பிரம்மாவன்ட்ட சொன்னா எல்லாரும், ஹே பிரம்மதேவா, தேவர்களுக்கெல்லாம் ஜேஷ்டனானவனே, இந்த மாதிரி இந்த ஜலந்தரன் எங்களை எல்லாம் போட்டு வதம் பண்ணணும்ன்றதுக்காக ரொம்பவே ஹிம்சை பண்ணிட்டு இருக்கான். அவனிடத்துல இருந்து நீதான் எங்களை காப்பாத்தணும்னு வந்தா. நான் சொன்னேன், நானும் உங்களாட்ட ஒரு தேவன், உங்களுக்கெல்லாம் மூத்தவனே ஒழிய இந்த மாதிரி விசேஷமான சம்ஹாரம் பண்ணக்கூடியதான சக்தி எல்லாம் எனக்கு இல்லை. வாங்கோ, நம்ம எல்லாம் வழக்கம் போல எந்த ஒரு ஆபத்துனாலும் யார் காலில் போய் விழுவோமோ அந்த எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனை போய் பிரார்த்திக்கலாம் அப்படின்னு சொல்லி எம்பெருமான் விஷ்ணுவை போய் பிரார்த்திச்சோம். அப்போது நாங்க பிரார்த்திச்சோம், ஹே எம்பெருமானே, ஷாருங்கம் என்னும் வில்லை கையிலே ஏந்திய ஷாருங்க பாணியே, ஷாருங்க ராஜனே, ஷாருங்க தரா, ஷாருங்க பிரபுவே, நாங்கெல்லாம் உன்னுடைய பக்தா. உன்னுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு நீ விதித்த ஆணையை நிறைவேற்றிக் கொண்டு உன்னுடைய தாசர்களா இருக்கக்கூடியவா, உன்னால பழைக்கக்கூடியவா, உன்னால இருந்துட்டு இருக்கோம். எங்களுக்கு ஏதான ஆபத்து வந்தா நீ தான் அதை தீர்த்து வைக்கணும். நீ எங்களிடத்துல இருக்கக்கூடிய தயையினால எங்க இனத்தையே அழிக்கணும்னு நினைத்து ஹிம்சை பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த ஜலந்தராசுரனை சம்ஹாரம் பண்ணி எங்களை எல்லாம் ரட்சிக்க வேணும் அப்படின்னு பிரார்த்தித்தாலாம். யார பிரார்த்தித்தா? எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனை சாரங்கபாணியை பிரார்த்தித்தா. சாரங்கபாணி பெருமாள் எங்க இருக்கார்? திருக்குடந்தையிலே 6வது ஆழ்வான் என்கிற திருநாமத்திலே சாரங்க ராஜனா சாரங்க பாணியாக எழுந்தருள் இருக்கக்கூடிய பெருமாளிடத்திலே பிரார்த்தித்தா. எம்பெருமான் என்ன பண்ணினார்? கவலைப்படாதங்கோ, அந்த ஜலந்தரன் நீங்க என்னிடத்துல வந்து இப்ப முறையிடுறது தெரிஞ்சுண்டு
நான் எங்க வந்து அவனை சம்ஹாரம் பண்ணிட போறேனோன்னு பயந்துண்டு பாதாளத்துல போய் ஒளிஞ்சுண்டான். அந்த ஜலந்தரனை நான் இப்போதே என்னுடைய ஆயுதமான சுதர்சனாழ்வானை அனுப்பி சம்ஹாரம் பண்ணுகிறேன் அப்படின்னு பெருமாள் சாரங்கராஜன் சாதிக்கிறார். அவளுக்கெல்லாம் அபயம் கொடுத்துட்டு பெருமாளுடைய இந்த வார்த்தையை கேட்டு பயம் நீங்கி கொஞ்சம் அப்படி விசிராந்தியாக ஆஸ்வாசமாக உணர்ந்த பிரம்மா முதலான அத்தனை தேவர்கள் முன்னாலேயே பெருமாள் தன்னுடைய சுதர்சன சக்கரத்தை பார்த்து சொல்றார், ஹே சக்கரமே, ஹே சுதர்சனா, நான் உனக்கு அனுகிரகிக்கிறேன். இப்போதே பாதாளத்துக்கு போய் ஜலந்தரனை சம்ஹாரம் பண்ணிட்டு நல்லபடியா திரும்ப வந்து ஜலந்தரனை சம்ஹாரம் பண்ணிவிட்டேன். இனிமேல் அவனால உங்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லை, நீங்கள்லாம் பயம் இல்லாமல் இருக்கலாம் அப்படின்ற நல்ல செய்தியை இந்த தேவர்களுக்கும் பிரம்மாவுக்கும் சொல்லி இவர்களுக்கு அபயம் கொடுத்துவிட்டு, என்னுடைய க்ஷேத்திரமான இந்த கும்பகோண க்ஷேத்திரத்திலே நான் சாரங்கராஜனாக இங்கு வசித்துக் கொண்டிருக்கிறேனே, எனக்கு வடக்கு பக்கத்திலே சஹ்யராஜபுத்திரியான காவிரி நதி பிரவகிக்கிறார். அந்த காவிரி நதியினுடைய கரையிலே ஒரு அரச மரம் அஸ்வத்த விருட்சம் உண்டு. அந்த வசந்த அஸ்வத்த விருட்சத்தினுடைய வடபாகத்திலே நீ பூமியை பிளந்து கொண்டு வெளியே வந்து அங்கு எப்போதும் ஸ்திரவாசம் பண்ணி எல்லோரையும் அனுகிரகிக்க வேண்டும் அப்படின்னு சாரங்கபாணி பெருமாளுடைய நியமனம். பெருமாள் இங்க சயன கோலத்தில் இருக்கார். பெரும்பாலான சயனகோல பெருமாள்களுடைய சரித்திரத்துல நாம அனுபவித்த விஷயம்தான் இது. நான் வதமெல்லாம் பண்ணி களைத்து போய் ஓய்வுக்காக இங்க வந்து சயனிச்சுருக்கேன். இனிமேலும் தொடர்ந்து சண்டைகள்லாம் போட்டு இருக்க நான் விரும்பல. நான் ஆயாசமா ஓய்வா படுத்துட்டு இருக்கேன். ஆகையினாலே என்னுடைய கைங்கரிய பராலான நித்தியசூரிகள் நீங்களே அந்த காரியத்தை பார்த்துக்கோங்கன்னு சொல்லி பெருமாள் பொறுப்பை ஒன்னு நித்தியசூரிகள் இடத்துல ஒப்படைச்சிடுவார். அல்லது எந்த தேவன் பிரார்த்திக்கிறானோ அவன்கிட்டயே அந்த சக்தியை கொடுத்து அவனையே அந்த பொறுப்பை ஒப்படைச்சு அவனையே பார்த்துக்க சொல்லி நியமிப்பார் பெருமாள். இந்த மாதிரி பல இடங்கள்ல பெருமாள் பண்ணியிருக்கார். திருவேங்கடமுடையான் நிறைய ராட்சசாலாம் திருவேங்கடமலையில தபஸ் பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய சாதுக்கள் ரிஷிகளை எல்லாம் ஹிம்சை பண்ண போது அவெல்லாம் வந்து அவனை சம்ஹாரம் பண்ணணும்னு பிரார்த்தித்தா. அப்போ நான் இங்க பக்தால ரட்சிப்பதற்காகவும் சரணாகத்தாலுக்கு மோட்சம் தருவதற்காகவும் தாயாரோடு கூட ஆனந்தமாக விளையாடுவதற்காகவும் தான் இந்த மலைக்கு வந்திருக்கேன். கலியுக வரதனா வந்திருக்கேன். இங்க வந்து நான் சம்ஹாரம் எல்லாம் பண்ணிட்டு இருக்க விரும்பல. அதனால என்னுடைய படை தளபதியான விஸ்வக்சேனருக்கு நான் எல்லா சக்தியையும் கொடுக்கிறேன். சேனை முதலியார் அவளை எல்லாம் சம்ஹாரம் பண்ணிட்டு இங்கு படைத்தளபதியாக இருக்கட்டும்னு நியமித்தார். அதுல இருந்து திருவேங்கடமலையில் இருக்கக்கூடிய அராஜகம் பண்ணக்கூடிய அசுரர்கள், அரக்கர்கள், ராட்சசா எல்லாரையும் சேனை முதலியார் தான் தபஸ் பண்ணிட்டு இருக்கார், சம்ஹாரம் பண்ணிட்டு இருக்கார். அதே மாதிரி வைத்திய வீரராகவனை அனுபவித்த போது மதுகைடப சம்ஹாரம் எல்லாம் பண்ணிட்டு பெருமாள் வந்து சயனிச்சுட்டு இருக்கார் விஜயகோட்டி விமானத்தின் கீழே. அப்ப இந்திரன் வந்து ஒரு ராட்சசன் என்று ரொம்ப ஹிம்சை பண்றான், அவனை நீ சம்ஹாரம் பண்ணணும்னு பிரார்த்தித்த போது, ஏ இந்திரா, நானே ஓய்வு எடுக்கணும்னு படுத்துட்டு இருக்கேன், என்னை வந்து திரும்ப சண்டை கூப்பிடுறையே, அவனை சம்ஹாரம் பண்ணக்கூடியதான சக்தியை நானே உனக்கு தரேன், நீ போய் அவனை சம்ஹாரம் பண்ணிடு அப்படின்னு பெருமாள் அவனுக்கு அந்த சக்தியை கொடுத்தார். என்ன சொல்லி கொடுத்தார் அப்படின்னா, அவனை சம்ஹாரம் பண்ணக்கூடிய அளவுக்கு என்னுடைய தேஜஸ்ல ஒரு பாகத்தை உனக்குள்ள நான் வைக்கிறேன். அதாவது இந்திரனாயே அவனை சம்ஹாரம் பண்ண முடிஞ்சிருந்தால் அவனே சம்ஹாரம் பண்ணிருப்பான், பெருமாள் வந்திருக்க மாட்டான். முடியலன்னு தோத்து போய் தானே வரான். அவனால எப்படி அவனை திரும்ப சம்ஹாரம் பண்ண முடியறதுன்னா பெருமாள் தன்னுடைய சக்தியில ஒரு அம்சத்தை இந்திரனுக்கு கொடுக்கிறார். அந்த மாதிரி நித்தியசூரிகளுக்கோ அல்லது தேவர்களுக்கோ பெருமாள் சக்தியை கொடுத்துட்டோ நீங்களே அந்த காரியத்தை பார்த்துக்கோங்கன்னு ஓய்வு எடுக்கிறது பெருமாளுடையதான ஒரு வழக்கம். இங்க பெருமாள் எதுக்காக சயனிச்சுருக்காருன்னு திருமழிசை பிரான் வர்ணிக்கிறார். நீ சிருஷ்டி பண்ணினதான ஒரு திருமேனி சிரமத்தினால படுத்துட்டு இருக்கியா, அல்லது வராகாவதாரம் பண்ணி பூமி பிராட்டியை மீட்டெடுத்தாயே, இடந்தெடுத்தாயே, அந்த சிரமம் தீரப்படுத்துட்டு இருக்கியா, அல்லது காடு மேடெல்லாம் நடந்தே உன் திருவடிகள் வலித்ததே ராமாவதாரத்திலே, அதுக்காக படுத்துட்டு இருக்கியா, மொத்தத்துல ஓய்வெடு அப்படின்னு சொன்னார். ஒன்னும் அந்த மாதிரி ஓய்வெடுத்துட்டு இருக்கிற பெருமாளானபடினாலே இவர் ஜலந்தரனை தேடிந்து போய் சம்ஹாரம் எல்லாம் பண்ணாமல் ஜலந்தரனை சம்ஹாரம் பண்றதுக்கு சுதர்சனன் ஏவரர். இங்கே பெருமாளுடையதான ஒரு அவதார ரகசியத்தை நாம புரிஞ்சுக்கணும். இப்போ தேவர்கள் பிரம்மா இவாள்லாம் வந்து பிரார்த்திச்சது தங்கள் ஹிம்சிச்சுன்னு இருக்கிற ஜலந்தரனை சம்ஹாரம் பண்ணணும்னு தான் பிரார்த்திச்சா. அவனால அவஸ்தப்பட்டு இருக்கிறவாள்லாம் இப்ப எங்க இருக்கா, பெருமாள் முன்னாடி தான் இருந்துட்டு இருக்கா. அதனால இப்போதைக்கு அந்த சத்ருவை நாசனம் பண்ண போறோம், அவனை ஒழிச்சா போறோம்.
அதுக்கு பெருமாள் நேர போகணுன்ற அவசியம் இல்லை. அதனால சக்கராயுதத்தை அனுப்பி வைக்கிற, அவன் போய் சம்ஹாரம் பண்ணிட்டு வந்து பெருமாளே நான் பட்டுட்டேன்னு சொன்னா, உங்களுடைய பயத்தை எல்லாம் நான் நீக்கிட்டேன், உங்க சத்துரு ஒழிந்து போனான், நீங்க தைரியமா இருங்கன்னு சொல்லி சரணாகதி பண்ணின பக்தாலான தேவர்கள் பிரம்மா இவர்களிடத்துல எல்லாம் பெருமாள் பேசி ஆசவார்த்தை சொல்லி அனுகிரகம் பண்ணி அவளை அனுப்பி வச்சுடுவார். இதுவே கஜேந்திர மோட்ச வைபவத்துல என்ன நடந்தது? அந்த முதலைன்னு சொல்லக்கூடியதான சத்துருவை சம்ஹாரம் பண்ணி அழிக்கணும். கஜேந்திரன் ரொம்ப வலியோடு துடிச்சுட்டானே, அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவன் மனசை தேத்தி அவன் காயத்துக்கு மருந்து போட்டு அவனை குழந்தை போல தேத்தணும். அவனோட பேசி பழகி அவனுக்கு ஆனந்தத்தை கொடுத்து பக்தனிடத்துல பேசக்கூடியதான ஆனந்தத்தை பெருமாள் அனுபவிக்கணும். எல்லாத்தோட முக்கியமா எந்த புஷ்பம் வாடி போவதற்குள்ளே பெருமாள் திருவடிகளில் சமர்ப்பிக்கணும்னு அந்த புஷ்பத்தோடு கூட சண்டை போட்டு இருக்கானோ அந்த புஷ்பத்தை ஸ்வீகரித்து கஜேந்திரனுடையதான மனசை ஆத்தணும். இப்படி பக்தனோடு கலந்து பரிமாறுவதற்காகவும் பக்தனாலே சமர்ப்பிக்கப்பட இருக்கிற புஷ்பத்தை ஏற்றுக்கொள்வதற்காகவும் தான் பெருமாள் அந்த ஸ்பாட்டுக்கு அவரே வந்தார். இதுவே முதலைய மாத்திரம் சம்ஹாரம் பண்ணினா போறோம்னா பெருமாள் ஸ்ரீவைகுண்டத்தில இருந்தே சக்கர பிரயோகம் பண்ணியிருந்தாலும் கூட அந்த காரியம் ஆயிட்டு இருக்கும். இதுதான் பெருமாளுடைய அவதார ரகசியம். இங்க பாதாளத்துல ஜலந்தரன் தலைமையில முழுசா அரக்காலே இருந்துட்டு இருக்கா. அரக்கால்லாம் நமக்கு நேர் விரோதமானவா, பெருமாளை சேவிக்காதவா, பெருமாளுக்கு நேர் விரோதமானவா, அவெல்லாம் நமக்கு எதிர்கட்சி. அவளோடெல்லாம் போய் பேசி பழகி ஒன்னும் ஆக போறதில்லை. பெருமாள் வரத பெருமாள் தங்களோட பேசுறத அவளும் விரும்ப போறதில்லை, அவளோட பேசுறத பெருமாளும் விரும்ப போறதில்லை. கிட்டத்தட்ட ஜலந்தரனும் அவளும் ஒரே கோஷ்டி தான். அவளுக்கெல்லாம் தலைவன் ஜலந்தரன். அதனால சம்ஹாரம் மாத்திரம் பண்ணா போறதே, சம்ஹாரம் பண்ணுன்னு பிரார்த்திச்ச பக்தா இங்கே தான் இருக்கா, அவளோட இங்கே பேசிக்கலாம்னு சொல்லி பெருமாள் தான் போகாமல் சுதர்சன சக்கரத்தை அனுப்பினான்னு சொல்லக்கூடிய அவதார ரகசியத்தை இங்க புரிஞ்சுக்கணும். இப்படி ஆச்சு. சுதர்சனாழ்வான் பாதாளத்துக்கு போனான். போய் ஜலந்தரனை சம்ஹாரம் பண்ணிட்டு பெருமாளுடைய நியமனப்படி சாரங்கபாணி பெருமாள் திருக்கையிலே இருந்த, சாரங்கபாணி பெருமாளுடைய வலது கையிலே இருந்த சுதர்சனாழ்வான்னு சொல்லக்கூடிய சக்கரத்தாழ்வார் அமுதனுக்கு வடக்கு திசையிலே காவிரியினுடைய கரையிலே பிரம்மாவானவர் ஒரு காலத்திலே பிரதிஷ்ட பண்ணப்பட்ட அரசமரத்தினுடைய அடியிலே அப்படியே பூமியை பொளந்துண்டு வெளியில வந்தார். பூமி அப்படியே ரெண்டா புழக்கிறது, வெடிப்பு போல விடுறது. கண் கூசும்படியா ஒரு பெரிய தேஜஸ், ஒரு பிரகாசம், ஒரு ஒளி, ஒரு 100 சூரியன், 1000 சூரியன், லட்சம் சூரியன், கோடி சூரியன் அப்படியே அந்த பூமியினுடைய வெடிப்புல இருந்து வெளியில வராப்புல கண்ணை கூசுறது. அத்தனை தேஜஸ். என்ன வந்ததுன்னு பார்த்தா ஆச்சரியமா எம்பெருமானுடைய திருக்கை ஆயுதமான சுதர்சனாழ்வான் சக்கரத்தாழ்வார் வெளிப்பட்டார். சக்கரத்தாழ்வார் எந்த இடத்துல பூமியை பொளந்துண்டு வெளிப்பட்டாரோ அந்த இடத்துல பள்ளம் உண்டாகி பூமியிலே இருக்கக்கூடியதான அந்த சுதர்சனாழ்வான் வெளிப்பட்ட இடத்திலே பக்கத்துல ஓடின்னு இருக்கக்கூடிய காவிரி நதி அந்த பள்ளத்துல பிரவகிச்சா. நதிக்கு பக்கத்துல திடீர்னு ஒரு இடத்துல பள்ளம் உண்டாருது. அந்த பள்ளத்துல நதியினுடைய ஜலம் பிரவகிச்சு தேங்கி நிற்கும். ஒண்ணும் அந்த மாதிரி சுதர்சனாழ்வானாலே உண்டாக்கப்பட்ட பள்ளத்திலே காவிரி நதி ரொம்பினா. இந்த சுதர்சனன் ஜலந்தரனை வதம் பண்ணினாரே, அந்த ரத்தக்கரையெல்லாம் அந்த காவிரி ஜலத்துல அலம்பி சுத்தம் பண்ணிட்டு தன்னுடைய ஒரு அம்சத்தை இந்த சக்கர தீர்த்தத்திலே வைத்து தன்னுடைய இன்னொரு அம்சமா அப்படியே நகர்ந்து போய் சாரங்கபாணி பெருமாள் அமுதனுடைய வலது கையிலே திரும்பவும் போய் சேர்ந்துட்டார். இப்படி சக்கரத்தினாலே அதிஷ்டானம் பண்ணப்பட்ட, சக்கரத்தினாலே பவித்திரமாக்கப்பட்ட, சக்கரத்தினாலே பிரதிஷ்ட பண்ணப்பட்ட தீர்த்தத்திற்கு சக்கர தீர்த்தம்னு பேரு. இதுதான் நேத்தே பார்த்தோம். சக்கர தீர்த்தமும் கூட காவிரி தான். எப்படின்னா சக்கரம் பூமியை புழக்கிறது, அங்க ஒரு பள்ளம் உண்டாருது, காவிரி தீர்த்தம் அதுல ரொம்பறது. சக்கரத்தாழ்வார் தன்னுடைய சம்பந்தத்தினாலே சாநித்தியத்தினாலே அந்த சக்கர தீர்த்தம் ஆக்குறார். இப்படி விசேஷமான சக்கர தீர்த்தம் உண்டாச்சு அப்படின்னு சொல்றச்ச நடுவுல நாரதர் இன்னொரு கேள்வி கேட்கிறார். முன்னொரு காலத்தில் பிரம்மாவானவராலே ஸ்தாபிக்கப்பட்ட அரசமரம்னு சொன்னீங்களே, அது என்ன கதை? நீங்க எப்ப அரசமரத்தை அங்க ஸ்தாபனம் பண்ணீங்கோ அப்படின்னு பிரம்மாவின் இடத்துல நாரதர் கேட்க, பிரம்மா சொல்றார், முன்னொரு காலத்தில் நான் பெருமாளை நேர சேவிக்கணும்ன்றதுக்காக இந்த கஷேத்திரத்துல விசேஷமா யாகம் பண்ணினேன். எப்படி காஞ்சிபுரத்துல பிரம்மா யாகம் பண்ணினாரோ அந்த மாதிரி கும்பகோணத்திலும் பெருமாளுக்கு பிரம்மா யாகம் பண்ணியிருக்கார். அங்க பெருமாளுக்கு பிரம்மாவுக்கு வரதராஜ பெருமாளே அங்கேயும் சேவை கொடுத்தார். காஞ்சிபுரத்துல போல அங்கேயும் வரதராஜ பெருமாள் தான் இருக்கார். அவருக்கு பிரம்மன் கோயில் வரதராஜ பெருமாள்னு பேரு. அமுதன் சன்னதியிலிருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய பெருமாள். ரொம்ப பிராச்சீனமான அக்ரஹாரத்து பெருமாள், ரொம்ப சக்தி வாய்ந்த பெருமாள். அவருக்கும் ஸ்தல புராணம் உண்டு. சாரங்கபாணி, சக்கரபாணி, ஆதிவராகன் இவாளெல்லாம் போலவே ஸ்தல புராணத்துல பிரம்மாண்ட புராணத்தினால வர்ணிக்கப்பட்ட பெருமாள்.
அவருக்கு பிரம்மாவினால யாகத்துல அவதாரம் பண்ணின பெருமாளானபடியினாலே பிரம்மன் கோயில் வரதராஜ பெருமாள் அப்படின்னு விவகாரம் அவருக்கு. அப்படி நான் யாகம் பண்ணினேன். யாகம் பண்ணின போது எம்பெருமான் அவதாரம் பண்ணி எனக்கு சேவை கொடுத்தான். நான் யாகம் பண்ணின குண்டம் இருக்கிறதே, அந்த யாக குண்டத்திலே காவிரி நதி வந்து பிரவகித்தால் எம்பெருமான் பிராட்டியினுடைய சம்பந்தத்தினாலே அந்த தீர்த்தம் ஹேம தீர்த்தம் என்று வழங்கப்படுகிறது. அந்த இடத்துலதான் நான் தேவர்கள் எல்லாரோடு கூட யாகத்தை பண்ணி 18 விதமான விசேஷமான வாத்தியங்கள், விசேஷமான வேத பாராயணத்தோடு கூட யாகத்தினுடைய ஞாபகமா ஒரு அரச மரத்தை அந்த காவிரி கரையிலே பிரதிஷ்டை பண்ணிட்டு நிர்மலமான மனசோடு கூட அந்த காவிரியில இறங்கி அவபிரத ஸ்நானம்னு சொல்லக்கூடிய மங்கள ஸ்நானத்தை பண்ணி யாகத்தை பூர்த்தி பண்ணி கொண்டேன். ஒரு யாகம் பூர்த்தி ஆகிற சமயத்துல அவபிரத ஸ்நானம்னு பண்ணினாதான் யாகம் பூர்த்தி ஆகும். மாமுனி வேள்வியை காத்து அவபிரதமாட்டிய அடுதிரள் அயோத்தியம் அரசே ரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே. விஸ்வாமித்திரருடைய யாகத்தை நல்லபடியா பூர்த்தி பண்ணி வைத்து அவரை யாகத்தின் முடிவிலே பண்ணக்கூடிய மங்கள ஸ்நானமான வெற்றி ஸ்நானமான அவபிரத ஸ்நானத்தை பண்ணி வைத்த ஸ்ரீராமா, நீயே ஸ்ரீரங்கநாதனா சேனிச்சுருக்கே, எழுந்துக்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஆழ்வாருடையதான பாசுரம் அவபிரத ஸ்நானத்தினுடையதான மகிமையை தெரிவிக்கிறது. அந்த மாதிரி கும்பகோணத்துல பிரம்மா காவிரியில அவபிரத ஸ்நானம் பண்ணினார். அப்போது யாகத்தினுடைய நினைவாக பிரம்மாவால நடப்பட்ட மரம்தான் அந்த அஸ்வத்த விருட்சம்னு சொல்லக்கூடிய வசந்த அரச மரம். மரங்களிலே நான் அஸ்வத்த விருட்சமாக இருக்கிறேன் அப்படின்னு எம்பெருமான் கண்ணன் கீதையிலே தெரிவித்ததான வாக்கு. அதனால எம்பெருமானுடைய ஸ்வரூபமான அந்த மரத்தை எம்பெருமானை குறித்து பண்ணின அந்த யாகத்தினுடைய நினைவாக எம்பெருமான் சன்னதியிலே எம்பெருமான் கஷேத்திரத்திலே பிரம்மாவானவர் பிரதிஷ்டை பண்ணினார் அப்படின்னு இந்த புராணத்திலேருந்து நமக்கு தெரியுது. இந்த பிரம்மா அப்படியே ஆச்சரியமா அந்த தீர்த்தத்துல காவிரி தீர்த்தத்துல 3 முறை முழுகி அவபிரத ஸ்நானம் பண்ணிட்டு இருக்கார். அப்படி பண்றச்ச நம்முடைய பாவங்களை எல்லாம் போக்கக்கூடிய சக்தி படைத்த அகமர்ஷண சூக்தம் அப்படின்னு சொல்லக்கூடியதான மந்திரத்தை ஜபிச்சுண்டே தீர்த்தம் ஆடுறார். அப்படிதான் தீர்த்தம் ஆடணும். பொதுவா அகமர்ஷண சூக்தம், அகம் அப்படின்னா பாபம்னு அர்த்தம். அந்த பாபத்தை அழிக்கக்கூடியதான வேத பாகம், அதற்கு அகமர்ஷண சூக்தம்னு பேரு. முறைப்படி ஆச்சாரியாலிடத்துல அந்த வேத பாகத்தை அத்தியனம் பண்ணிட்டு வைதிகாலாம் ஸ்நானம் பண்றது வழக்கம். விசேஷமா தீட்டு போகக்கூடிய சமயம், எங்கேயான ஸ்மசானத்துக்கு போயிட்டு வர சமயம், அல்லது வேற ஏதோ தீட்டு போகக்கூடிய தீட்டு விடக்கூடிய நாள், அல்லது ஏதோ ஒரு பெரிய தோஷம் நடந்துடுத்தோ அங்க பிராயசித்தமா தீர்த்தாமாடணும், அல்லது இந்த மாதிரி சங்கல்ப ஸ்நானம் எல்லாம் பண்ணிக்கொள்ளக்கூடிய சமயங்கள், யாகத்தினுடைய அவபிரதம், இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடிய சமயத்துல விசேஷமா அந்த அகமர்ஷண சூக்தத்தை அவசியம் சொல்றது வழக்கம். அகமர்ஷண மந்திரத்தை ஜபிச்சுண்டே தீர்த்தாமாடுறதுன்னு வழக்கம். அப்படி பிரம்மாவானவர் அகமர்ஷண மகாமந்திரத்தை ஜபிச்சுண்டு 3 முறை மூழ்கின்னு இருக்கார். அந்த சமயத்திலே எம்பெருமான் ஸ்ரீவைகுண்டநாதன் என்ன பண்ணினா, இந்த லோகத்தை காப்பாற்றுவதற்காக தன் கையில் இருக்கக்கூடிய ஆயுதமான சுதர்சன ஆழ்வானை பிரம்மா இருக்கிற இடத்துக்கு அனுப்பி வைத்தான். பிரம்மாவானவர் காவிரி நதியிலே அவபிரத ஸ்நானம் பண்றச்ச 3 முறை அகமர்ஷண மந்திரத்தை சொல்லி மூழ்கி எழுந்துக்கிறார். எழுந்துக்கிற சமயத்துல பெருமாளாலே அனுப்பப்பட்ட சுதர்சன சக்கரமானது பிரம்மா கைகளுக்கு போய் சேர்கிறது. பிரம்மாவினுடைய 2 கைகள்ல அப்படி குழந்தையாட்டமா சுதர்சன ஆழ்வான் தவழறான். எம்பெருமானுடைய சங்கல்ப சக்தியாக இருக்கக்கூடிய விசேஷமான தேஜஸ் வாய்ந்த சுதர்சனரே, நான் யாகம் பண்ணி முடிக்கிற இந்த உத்தமமான வேலையிலே என்னை பவித்திரமாக்குவதற்காகவும் இந்த லோகத்த ஜனங்களை ரட்சிப்பதற்காகவும் பெருமாளாலே அனுப்பப்பட்ட பரம பவித்திரமான நீர் என் கைக்கு வந்து சேர்ந்திருக்கிறீர், உமக்கு நமஸ்காரம் அப்படின்னு பலவிதம் சுதர்சனாழ்வானை பிரம்மாவானவர் ஸ்தோத்திரம் பண்றார். அந்த யாகத்தினுடைய முடிவிலே தன்னை தேடி வந்து அனுகிரகம் பண்ணின பெருமாளுடைய திருக்கை சக்கரமான சுதர்சனரை விசேஷமா பூஜிக்கிறார், ஆராதிக்கிறார். பிரம்மா ஆராதிச்சுட்டு என்ன பண்ணினார், பெருமாள் என்ன சொல்லி பிரம்மா கிட்ட சக்கரத்தை அனுப்பினார், வருங்காலத்திலே இந்த லோகத்திலே இருக்கக்கூடிய எல்லாருடைய க்ஷேமத்திற்காகவும் இந்த சுதர்சனனை, இந்த சக்கரராஜனை நான் பிரம்மாவினிடத்தில் அனுப்புகிறேன்னு பெருமாள் சங்கல்பிச்சுண்டு அனுப்பினார். அதுவும் எப்போ, அகமர்ஷண சூக்தம் சொல்லிண்டே தீர்த்தாமாடுறச்ச. அகமர்ஷனம் அப்படின்னா பாவத்தை அழிக்கக்கூடியதுன்னு அர்த்தம். இந்த சுதர்சனனும் அகமர்ஷண நாயகன் அப்படின்னா பாவத்தை போக்குபவர்களிலே தலைவன். பல பேர் பாவத்தை போக்குவா சுவாமி. ஆச்சாரியனுடைய தர்சனம் பாவத்தை போக்கும். பரம பாகவதாலான மகான்களான ஸ்ரீ வைஷ்ணவர்கள் பரமைகாந்திகள் அவளுடைய தர்சனம் பாவத்தை போக்கும். புண்ணிய தீர்த்தங்கள்ல தீர்த்தாமாடினா கண்ணால பார்த்தா பேரை சொன்னா பாவம் போகும். சில மந்திரங்கள் சில ஸ்தோத்திரங்கள் இதெல்லாம் சொன்னா பாவம் போகும்.
ஆச்சாரியன் தனியன் சொன்னா பாவம் போறது. இப்படி பாவத்தை போக்கடிக்க கூடியதான வஸ்துக்கள் பலதுண்டு. அதுக்கெல்லாம் தலைவனா நாயகனாக இருக்கக்கூடியவன் யாருன்னா இந்த சுதர்சனன். அதனால அகமர்ஷன சூக்தம் சொல்லிட்டு தீர்த்தாமாடுறச்ச அந்த அகமர்ஷன நாயகனான சுதர்சனன் சக்கரன் பாவங்களை போக்குபவர்களில் தலைவன் நானே, நான் இருக்கிறச்ச நீ வேற பாவ போக்கக்கூடிய வழிகளை எல்லாம் தேடலாமான்னு சொல்றது போல அபயம் கொடுப்பவனா என் கைக்கு வந்து சேர்ந்தான். நான் அவனை என் கையால பல காலம் ஆராதனம் பண்ணினேன். பண்ணிட்டு அவனை இந்த காவிரி தீர்த்தத்தினுடைய கரையிலேயே நான் பிரதிஷ்டை பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்லி பிரம்மாவானவர் பிரதிஷ்டை பண்ணினார். அந்த சக்கரமானது அப்படி காவிரி நதிக்குள்ளேயே இருந்துட்டு அந்த சக்கரம் தான் சாரங்கபாணி பெருமாளுடைய அனுமதியின்படி ஜலந்தரனை போய் வதம் பண்ணிட்டு எந்த இடத்துல பிரம்மாவானவர் யாகம் பண்ணி அந்த மரத்தை நட்டு சுதர்சனத்தை அந்த தீர்த்தத்துல பிரதிஷ்டை பண்ணி வைத்தாரோ அந்த இடத்துல இருந்து வெளிப்பட்டது. அந்த தீர்த்தம் தான் சக்கர தீர்த்தம். அந்த எம்பெருமான் தான் சக்கரராஜன் சொல்லக்கூடிய பெருமாள் அப்படின்னு நாரதருக்கு இடையிடையே நடந்த பழைய சரித்திரங்களை எல்லாம் பிரம்மா சொல்லிட்டு வரார். இப்போ அடியன் குறுக்க பேசிவிட்டேன், நீங்க சக்கரராஜ பெருமாளுடையதான வைபவத்தை முழுசா சொல்லுங்க அப்படின்னு நாரதர் பிரம்மாவை பிரார்த்திக்க விசேஷமா பிரம்மாவானவர் மேல சொல்ல ஆரம்பிக்கிறார். சூரியன் வந்தானா அப்படி நம்மளை விட விசேஷமா கண் கூசக்கூடியதான தேஜஸ் எதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இங்க வந்தான். ஒன்னும் வந்த சூரியன் என்ன பண்ணா அப்படி சுதர்சனனை பாக்குறான். பார்த்து என்ன நினைச்சான் தெரியுமா? என்னை விட தேஜஸா இருக்கான், என்னை விட விசேஷமான ஒளி பிரகாசம் அதிகமா இருக்கு இவனிடத்துல. இது என்ன ஒளி? இவர் யாரு? நான் என்னுடைய 1000 கரணங்களால என்னுடைய கைகளாலே நான் இந்த உலகத்தை எல்லாம் கொளுத்துகிறேன். இந்த லோகத்தையே அழிக்கக்கூடியதான சக்தி சாமர்த்தியம் விசேஷமான தீப்தி என்னிடத்துல உண்டு. ஆனா என்ன காட்டிலும் அதிசயமாக இருக்கக்கூடிய இவன் யார் அப்படின்னு ஒரு மாதிரி அகங்காரத்தோடு கூட சுதர்சனரை பார்க்கிறான். சக்கரபுஷ்கரணி கரையில இருக்கக்கூடிய சக்கரனை பார்க்கிறான். அப்போ அந்த சுதர்சனாழ்வான் சூரியனை பார்த்து ரொம்ப ஆச்சரியத்தோடு கூட என்ன இவன் ரொம்ப அகங்காரத்தோடு கூட தலகணத்தோடு கூட தன்னுடைய சாதாரணமான ஒளிய பல மடங்கு அழிக்கக்கூடிய அழிவை ஏற்படுத்தக்கூடிய ஒளியா மாத்திண்டு வந்து நம்ம கிட்ட நின்றுட்டு இருக்கான் முறைச்சுண்டு. இவனுக்கு தகுந்த பாடத்தை கற்பிக்க வேணும் அப்படின்னு சாதாரணமா இருக்கிற சூரியன் அப்போது 1000 மடங்கு ஒளியோட வந்தான். அந்த 1000 மடங்கு சூரியனை விட இன்னும் 1000 மடங்கு அதிகமான ஒளியை சுதர்சனாழ்வார் விடுத்தார். 1000 என்ன ஆறுது? கோடி. அதுதான் சுதர்சனம் பாஸ்கர கோட்டி துல்லியம்னு சொல்லக்கூடியது. அதுதான் சுதர்சனனான சக்கரத்தாழ்வான் இப்போது இருக்கக்கூடிய சூரியனை விட கோடி மடங்கு ஒளிமிக்கவர். இன்னைக்கு இருக்கிற சூரியன் அன்னைக்கு 1000 மடங்கு ஒளியோடு கூட அகங்காரத்தினால கர்வத்தினால சுத்தின்னு இருந்தான். அவனை விட 1000 மடங்கு ஒளியோடு கூட சுதர்சனர் அன்னைக்கு இருந்தார். ஆனா சுதர்சனர் நல்லவர், யாரையும் ஒண்ணும் பண்ண மாட்டார். அதனால தன்னுடைய ஒளியை அவர் குறைச்சிக்கல. சூரியன் அகங்காரத்தினால தவால் அழிச்சுட்டு இருந்தபடினால அவனுடைய கர்வம் அடக்கப்பட்டு 1000ல் 1 பங்கு ஒளியா பழையபடி ஆயிடுத்தவனுக்கு. அதனாலதான் சொல்றோம் சுதர்சனம் பாஸ்கர கோட்டி துல்லியம். இப்படி சுதர்சனர் தன்னுடைய விசேஷமான பேர் ஒளியினாலே சூரியனை அப்படி தகிக்க ஆரம்பித்தார். சூரியன் நம்மளை எல்லாம் கொளுத்துறான் தகிக்கிறான் ஒன்னும், அவனை சுதர்சனர் தகிக்க ஆரம்பிக்கிறார். அப்பேற்பட்ட சூரியன் சுதர்சனருடையதான வெப்பம் தாங்க முடியாம குழம்புறான். நாம தான் விசேஷமான சக்தின்னு நினைச்சுட்டு இருந்தோம், நம்மளையே இவன் வந்து தகிக்கிறானே போட்டு, இவன் யாரு அப்படின்னு ரொம்ப மோகத்தை அடைந்து குழம்புறான். இப்ப என்ன ஆச்சுன்னா சூரியனுக்கு கர்வம் கோபமா மாறி போயிடுத்து. எனக்கு பயந்துண்டு எல்லாரும் நடுங்குறா, இந்த லோகமே என்னை பார்த்து அலறது. ஆனா இவன் என்னன்னா என்ன அப்படி மிரட்டின்னு இருக்கானே, என்னோட தேஜஸ்வியா இருக்கானே, இவனா நானான்னு ஒரு கை பார்த்துடலான்னு சூரியனுக்கு அகங்காரம் கோபமா மாறிடுச்சு. மாறி நீயா நானா பார்க்கலான்னு தன்னுடையதான ஒளியை எவ்வளவு தூரம் பெருக்க முடியுமோ அவ்வளவு தூரம் பொறிக்கிண்டு போறான். ஆனா 1000 மடங்குக்கு மேல அவனுடையதான ஒளியை அவனால பெருக்க முடியல. அவனை விட 1000 மடங்கு விசேஷமான ஒளியோடு சுதர்சனர் இருக்கார். இப்போ லோகத்துல இருக்கக்கூடிய ரிஷிகள் தேவர்கள் இவெல்லாம் நேர சத்தியலோகத்துக்கு போறா. பிரம்மாவண்ட போய் சூரியனுக்கும் சுதர்சனருக்கும் சண்டை. யாருடைய ஒளி ஜாஸ்தின்னு 2 பேரும் சண்டை போட்டு இருக்கா. ஏற்கனவே சூரியன் 1000 மடங்கு வெப்பத்தோடு கூட லோகத்தை எரிச்சுண்டு வறட்சியாக்கிட்டான், எல்லாரும் அவஸ்தப்பட்டு இருக்கா. இப்ப அவனை விட 1000 மடங்கு ஒளியா சுதர்சனர் அவன் மேல ஒளியை கக்கிறபடியாலே அந்த ஒளி பிழம்பை தாங்கிக் கொள்ளாமல் லோகமானது ரொம்பவும் தகிக்கிறது, அவஸ்தப்படுறது. எங்களால எல்லாம் அந்த தேஜஸ் தாங்க முடியல, எங்களை எல்லாம் நீங்க தான் காப்பாற்றணும்னு எழுதழுத்த குரலால அழுதுண்டே தேவர்கள் எல்லாம் போய் பிரம்மாவன் சொல்றா. பிரம்மாவானவர் கவலைப்படாதங்கோ,
எந்த இடத்துல சூரியனுக்கும் சுதர்சனருக்கும் யுத்தம் நடக்கிறதோ அந்த இடத்துக்கு நாம போலாம் வாங்கோன்னு உடனே எல்லாரையும் அழிச்சுட்டு கும்பகோணத்துல சக்கரதீர்த்த கரைக்கு வந்து சேர்ந்தார். சேர்ந்த போது முதல்ல என்ன பண்ணணும்னா, இந்த 2 பேர்ல யார் பலசாலின்னு நமக்கு பார்த்தா தெரிகிறது. சூரியனை விட சுதர்சனர் தான் பலசாலி. அதனால யாருக்கு தேஜஸ் அதிகமோ அவளை முதல்ல கோபத்தை உழும்படியா சாந்தப்படுத்தினோமானா தானாவே அந்த சக்தி குறைவாக இருக்க அடங்கி போயிடுவான். அதனால நாம சுதர்சனரை ஸ்தோத்திரம் பண்ணி அவரை சாந்தமாக்கணும். சூரியன் அகங்காரம் கொண்டவன், அதனால அவன் வந்து கைகூப்பி பணிவா பிரார்த்திச்சாலாம் தன்னை சாந்தப்படுத்திக்க மாட்டான். ஆனா சுதர்சனர் பரம சாத்விகி, ஸ்ரீ வைஷ்ணவர், எம்பெருமானுடைய திருக்கை சக்கரம், நித்தியசூரி. அவர் நம்மளை மதிச்சு நம்முடைய ஸ்தோத்திரத்தை ஏத்துட்டு பெருமாளை போல தயையோட கூட இறங்கி நமக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய கருணாமூர்த்தி அவர். அதனால நாம சுதர்சனரை ஸ்தோத்திரம் பண்ணலாம்னு பிரம்மாவானவர் விசேஷமா சுதர்சனரை ஸ்தோத்திரம் பண்றார். இது வரைக்கும் சொல்லிட்டு இருக்கிறது சக்கரத்தாழ்வார்னு சொல்லக்கூடிய எம்பெருமானுடைய சுதர்சன ஆயுதம், சுதர்சன சக்கரம். அவரை பார்த்து பிரம்மா ஸ்தோத்திரம் பண்றார். எம்பெருமானே, நீ பெருமாளுடைய சங்கல்ப சக்தியாக இருக்கக்கூடியவன். நாங்கெல்லாம் உன்னை பெருமாளாவே தான் பார்க்கிறோம். நாங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறோம். இவனுடைய கர்வத்தை அழிக்கிறதுக்காக நீர் உம்முடைய சக்தியை அவன் மேல பிரயோகம் பண்றது எங்களுக்கு புரியுறது, அது தப்பில்லை. ஆனா நாங்கெல்லாம் ரொம்ப அவஸ்தப்படுறோம். கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி நீங்க கொஞ்சம் சாந்தியானோ, உக்ரந்திர சிம்மன் சாந்தந்திர சிம்மன் ஆறது போல நீர் கொஞ்சம் சாந்தமானோன்னு பிரம்மாவானவர் சுதர்சனோட பிரார்த்திக்க, பிரம்மாவினுடைய பிரார்த்தனைக்கும் லோகத்தினுடைய நன்மைக்கும் இறங்கி சுதர்சனரானவர் தன்னுடைய ஒளியை மொத்தமா குறைச்சுட்டு, இப்ப எப்படி நாம சாதாரணமா கோவில்ல சேவிக்கிறோமோ அந்த மாதிரி ஒரு சக்கர வடிவிலே சுதர்சனரா எந்த விதமான கண் கூசக்கூடியதான தேஜஸும் இல்லாமல் சாதாரணமாக சேவை கொடுத்தார். இது நம்மளால அந்த தேஜஸை ஜீர்ணிச்சுக்க முடியலன்றதுக்காக தன்னுடைய விசேஷமான சக்தியை சுதர்சனர் மறைச்சுட்டு இருக்காருன்னு அர்த்தமே ஒழிய, நாம கண்ணால பாக்குறது தான் சுதர்சனன் நினைச்சுக்க கூடாது. இப்படியே அவர் மறைச்சுட்டார். அந்த சமயத்துல சுதர்சனருடைய ஒளிக்கும் சூரியனுடைய ஒளிக்கும் சண்டை நடந்துட்டு இருந்ததோன்னு, அப்போ சூரியன் ஒளியை விட பல மடங்கு வீரியம் மிக்க சுதர்சனனுடைய ஒளியாலே சூரியனுடைய ஒளியானது எரிக்கப்பட்டு சாம்பலாக்கப்பட்டு விட்டது. சூரியன் ஒளி மழுங்கி போனான். பிரம்மாவாட்டம், இந்திரனாட்டம், வாயுவாட்டம், வருணனாட்டம் சாதாரணமான ஒரு தேவனா எந்த விதமான ஒரு தேஜஸும் இல்லாமல் மனுஷாலாட்டமா தேவ சரீரத்தோட கூட நின்றுட்டு இருக்கான். ஒரு க்ஷணத்துல தன்னுடைய சக்தி மொத்தம் போயிடுத்து. எல்லா சக்தியும் போய் அகங்காரத்தினால எல்லாத்தையும் அழிந்து சாதாரண மனுஷனாட்டமா ஆயிட்டான். கேவலம் தேவனானபடியினால தேவ சரீரத்தோட கூட இருந்துட்டு இருக்கான். ஒளி போயிடுத்து, சக்தி போயிடுத்து, கர்வமும் போயிடுத்து. இப்ப ஏற்பட்ட சூரியன் என்னடா இது, நமக்கு சமானமான வீரர்கள், நமக்கு சமானமான தேஜஸ் இருக்கிறவா யாரும் இருக்கக்கூடாதுன்னு இவன் ஒரு வழி பண்ணலான்னு வந்தா ஒரு வழி பண்ணிட்டானே, இவன் நிச்சயம் நம்ம விட வசந்தவனா இருக்கணும், வேற வழியே இல்லை, இவனிடத்துல சரணாகதி பண்ணணும். அப்பேற்பட்ட பிரம்மாவே வந்து இவனிடத்துல ஸ்தோத்திரம் பண்ணி இவனிடத்துல மன்னிப்பு கேட்டு இவனை சாந்தப்படுத்துறார், சமணப்படுத்துறார், பிரார்த்திக்கிறார்னு சொன்னா நாமெல்லாம் எம்மாத்திரம் அப்படின்னு சூரியனுக்கு புத்தி வந்தது. இவன் எம்பெருமானுடைய திருக்கை சக்கரமாச்சே, சர்வேஸ்வரனுடைய பிரதிநிதியாச்சே, இவனை போய் எதிர்த்து வந்தோமேன்னு அப்பதான் புத்தி வருது. ஏன் இந்த புத்தி எங்க போச்சு சூரியனுக்கு? இதுக்கு முன்னாலே மனுஷனுக்கு, ஒரு ஜீவனுக்கு அகங்காரம் கர்வம் வந்து விட்டால் அவன் அழிவை நோக்கித்தான் போவானே ஒழிய தெளிவான நிலையிலே இருக்க மாட்டான். அதனால சூரியனுக்கு நானா இன்னொருத்தரா அப்படின்ற அகங்காரம் கர்வம் வந்தபடியினால அவன் நிலையிலிருந்து அவன் மாறி அழிவை தேடி கொண்டு போனான். விநாசகாலே விபரீத புத்திகி. இப்போ சுதர்சனருடைய பிரபாவத்தினால இவனுடைய கர்வம் போயிடுத்து, அகங்காரம் போயிடுத்து. அதனால சுதர்சனரை ஸ்தோத்திரம் பண்றான். இப்போ என்னன்னு சொல்லி ஸ்தோத்திரம் பண்றான்னா, சுவாமி என்ன மன்னிச்சுடுங்கோ, நான் என்னமோ நீங்களா நானான்னு போட்டி போடலான்னு வந்தேன். ஆனா நீங்க தான் எனக்கு நாயக்கர், எனக்கு சுவாமி நீர், எனக்கு ஹீரோ ஆட்டம். நீங்க உங்களிடத்துல போய் நான் மோதலாமா? எனக்கு மட்டும் இல்ல, லோகநாதன் ஜெகத் பிரபு நீர், இந்த உலகத்துக்கே நீர் தான் சுவாமி. நான் தான் லோகத்துக்கு ஒளி கொடுக்கிறேன்னு நினைச்சுட்டு இருக்கேன். எனக்கும் ஒளி கொடுக்கக்கூடிய சக்தி படைத்தவர் சுதர்சனரான நீர் தான். என்னோட 1000 மடங்கு ஒளியோடு இருக்கக்கூடிய உங்களால எனக்கும் ஒளி தர முடியும். கொஞ்சம் பெரிய மனசை பண்ணி அனுகிரகம் பண்ணுங்க. நான் ஏதோ சூரியனுக்கு முன்னால விட்டில் பூச்சின்னு சொல்லுவாளே, அந்த மாதிரி உங்களுக்கு முன்னால வெக்கப்பட்டு தலை குனிந்து நிற்கிறேன். அந்த அளவுக்கு ஒளிகள்லாம் எங்க சேர்ந்து ஒரு இடமா இருக்குன்னு சொன்னா சுதர்சனர் தான் ஒளிகளினுடைய கூட்டமாக விளங்குகிறவர். சுதர்சனர் இடத்துலதான் எல்லா ஒளிகளும் தஞ்சமடைகிறதுன்னு சொல்லும்படியா பிரகாசமா நீர் இருக்கீர். கோட்டி சூரியர்களை காட்டிலும் அதிகமான ஒளியை கொண்டவர் நீர். ஏன்னா இவன் தன்னை 1000 மடங்கா மாத்திட்டான், அதை விட 1000 மடங்கா அவர் இவனை தாக்கினார். அதனால கோட்டி சூரிய சமப்பிரபம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கோட்டி சூரிய துல்லியமான பிரகாசத்தை தேஜஸை உடையவர் நீர். நீர் எனக்கு அனுகிரகம் பண்ணணும். என்னுடைய அஞ்ஞானம்னு சொல்லக்கூடிய இருட்ட நீர் தான் போக்கி நீர்.
எம்பெருமானுடைய பிரதிநிதியான என்னிடத்துல காரணமே இல்லாம தேவையில்லாம சண்டைக்கு வரையா, உன்னுடைய அஜ்ஞானத்தை போக்குகிறேன் பார் அப்படின்னு நீர் என்ன அழிக்கல, என்னுடைய அகங்காரத்தை என்னுடைய அறியாமையை அழிச்சீர். அதனால ஆச்சரியமான தெய்வமே, பெருமாளை போல கருணாமூர்த்தியே, ஹே சுதர்சனரே, உம்ம நல்லவாதான் சேவிக்க முடியும். அசுரர்கள், ராட்சசா, பிசாசங்கள் இவெல்லாம் உங்களை சேவிக்கிறதுக்கு சக்தி இல்லாதவா. உங்களுடைய மந்திரத்தை, உங்களுடைய ஸ்தோத்திரத்தை, உங்களுடைய நாமத்தை, உங்க பேரை சொன்ன மாத்திரத்தினாலேயே பயம் எடுத்து ஓட்டம் பிடிக்கக்கூடியவா வாழலாம். இப்படி எல்லா ஒளிகளுக்கும் ஒளியாக இருக்கக்கூடிய சுவாமியே, இவ்வளோ பெரிய சுவாமியா இருந்தாலும் சாந்த ஸ்வரூபரா, குளிர்ந்த மனசோடு தயையோடு கூட இறங்கி அனுகிரகம் பண்ணக்கூடியவரே, கெட்டவாளுக்கெல்லாம் பயங்கரமா விளங்கக்கூடியவரே, நல்லவாளுக்கெல்லாம் நல்லவராக விளங்கக்கூடியவரே, சக்கர வடிவிலே காட்சியளிப்பவரே, எப்பேற்பட்ட சக்கரத்தையும் பிளக்கக்கூடிய சாமர்த்தியம் உடையவரே, பார்த்த மாத்திரத்தினால நன்மையை ஏற்படுத்தக்கூடிய சுதர்சனரே, ஹேதிராஜன் என்கிற பெயரை உடையவரே, சக்கரங்களுக்கெல்லாம் ராஜாவாக இருக்கக்கூடிய சக்கரராஜனே, காலத்தினுடைய ரூபமாக கால தத்துவமாக இருக்கக்கூடியவரே, கால சக்கரமாக இருக்கக்கூடியவரே, மகா உக்ர ரூபியே, 1000 அரங்களை உடையவரே, 1000 கண்களை உடையவரே, 1000 கண்களை உடைய இந்திரனாலே ஆராதிக்கப்பட்டவரே, 1000 தலைகளை உடையவரே, எம்பெருமானுக்கு துல்லியமானவரே, ஜோதிஷ் மண்டலமாட்டமா அப்படி பிரகாசிக்கிறவரே, உம்முடைய கருணையினாலே 3 லோகங்களையும் ரட்சிப்பவரே, திரிநேத்திரரே, நிருசிம்ம நாட்டமா 3 கண்களை உடையவரே, வலக்கண், இடக்கண், நெற்றிக்கண் சொல்லக்கூடிய 3 கண்களை உடையவரே, உமக்கு நமஸ்காரம். நீர்தான் யாகம், நீர்தான் யாகத்திலே பயன்படுத்தக்கூடிய வசத்காரம்னு சொல்லக்கூடிய மந்திரம், நீர்தான் பிரம்மா, நீர்தான் பிரஜாபதி, அக்னியும் நீரே, சூரியனும் நீரே, வாயுவும் நீரே, எல்லாருக்கும் நாயகராக இருக்கக்கூடியவர் நீர். உமக்கு ஆதி அந்தம் மத்தியம்னு எதுவுமே கிடையாது. எம்பெருமான போல நித்தியர் நீர். ஞானமே வடிவானவர், எல்லோராலும் தியானம் பண்ணக்கூடியவர், எல்லோருக்கும் ஞானத்தையும் ஆனந்தத்தையும் தரக்கூடியவர். நீர் எங்களாட்டமா பிரகிருதி வஸ்து கிடையாது, எம்பெருமானாட்டமா அப்ராகிருத வஸ்து, சுத்த சாத்வீகமான வஸ்து நீர். எம்பெருமானுக்கு எல்லா காலத்திலும் துணையாக இருந்து கைங்கரியம் பண்ணக்கூடியவர். இப்பேற்பட்ட நீர்தான் எனக்கு பழையபடி என்னுடைய ஒளியை அனுகிரகிக்கணும். உம்முடைய ஒளி பிச்சையினால நான் பழையபடி லோகங்களுக்கெல்லாம் வெளிச்சத்தை தரக்கூடிய பாஸ்கரனாக ஆகணும்னு நினைக்கிறேன், அனுகிரகம் பண்ணுங்கோ. என்னுடைய அகங்காரமும் கர்வமும் உங்களாலே நாசம் பண்ணப்பட்டது. இனி எனக்கு நல்ல புத்தியோடு கூட பழையபடி ஒளியை தர வேண்டும். நான் நல்லவனா என்னுடைய காரியத்தை பார்த்துட்டு ஒழுங்கா இருக்கணும், அதுக்கு அனுகிரகம் பண்ணுங்கோ. என்னுடைய தப்பையெல்லாம் மன்னித்து என்னுடைய நமஸ்காரத்தை ஏற்றுக்கொண்டு எனக்கு அனுகிரகம் பண்ணுங்கோ. ஹே பக்தவத்சலரே, யாரெல்லாம் வந்து உம்ம சேவிக்கிறாளோ, உம்ம ஸ்தோத்திரத்தை சொல்றாளோ, உம்ம ஹோமத்தினால ஆராதிக்கிறாளோ, அவளுடைய கஷ்டங்களை எல்லாம் தீர்த்து அவளுக்கு நல்லது பண்ணக்கூடியவரே சுதர்சனரே, எனக்கும் நல்லது பண்ணுங்கோ. எனக்கு பழையபடி தேஜஸ கொடுங்கோன்னு பல முறை ஸ்தோத்திரம் பண்ணி சேவித்து பிரதட்சிணம் பண்ணி சுதர்சனரை சூரியன் பிரார்த்தித்தான். இப்படி இவ்வளோ தூரம் தன்னுடைய மேன்மையை புரிஞ்சுண்டு தப்ப உணர்ந்து இறங்கி வந்து சேவித்து பிரணாம பிரதட்சிணங்களை பண்ணி இவ்வளவு பெரிய ஸ்தோத்திரத்தை பண்ணின சூரியனை பார்த்து சுதர்சனர் கருணை கொண்டார். தன்னுடைய கோபத்தை எல்லாம் விட்டுட்டு சாந்தியானார். முதல்ல சாந்தியானது லோகம் இவருடையதான தேஜஸ வெப்பத்தை தாங்க முடியலன்னு பிரம்மா பிரார்த்திச்சின்றதுனால உலகத்திற்காக சாந்தியானார். இப்ப தன்னுடையதான தேஜஸ குறைச்சுட்டார், உலகத்தை தகிக்கக்கூடிய தேஜஸ குறைச்சுட்டார். ஆனா இன்னும் கோபமா இருக்கார் சூரியன் மேல. சூரியன் தப்ப உணர்ந்து சரணாகதி பண்ணி பிரார்த்தித்து ஸ்தோத்திரம் பண்ணவே சூரியன் மேலையும் கோபம் போயிடுத்து, சூரியனையும் மன்னிச்சுட்டார். இப்போ சுத்தமா கோபமே இல்லாமல் சாந்த ஸ்வரூபரா சுதர்சனர் ஆனார். எப்போது இவனுக்கு இந்த புத்தி வந்தது? இவனுடைய கதிரை இழந்த உடனே. பல கோடிகளுக்கு அதிபதியா ஒருத்தர் இருந்தான், ரொம்ப ஆட்டமா ஆடினான், திடீர்னு அவனுடைய பணம் எல்லாம் போயிடுத்து. அன்னைக்கே வேற வழி இல்லாமல் அவனுக்கு நல்ல புத்தி வந்தது. அந்த மாதிரி தன்னுடைய கதிர்கள் மொத்தத்தையும் இழந்தா விட்டு சூரியனுக்கு நல்ல புத்தி வந்தது. சக்கரத்தாழ்வார பணிந்து ஸ்தோத்திரம் பண்ணினான். சுதர்சனர் என்ன பண்ணினார்? எனக்கும் சுவாமியான பிரபு இருக்கிறார், நான் எம்பெருமானுடைய சேவகன், நான் எம்பெருமானுடைய தாசன். எனக்கு சுவாமியான எம்பெருமான் இந்த கஷேத்திரத்துல ஸ்ரீ சாரங்கபாணின்னு சொல்லக்கூடிய எம்பெருமானா வில்லேந்தி கொண்டு சேவை சாதிக்கிற பெருமாள் தான் எனக்கு சுவாமி. நான் அவருடைய அடிமை. அவரை போய் பிரார்த்தி, அவர் என்ன சொல்றாரோ அதன்படி நடக்கும். பெருமாள் உனக்கு பழையபடி ஒளிய தரணும்னு சொன்னா நான் தரேன் அப்படின்னு சுதர்சனர் சொல்லிட்டார். உடனே பிரம்மாவும் தேவர்களும் சூரியனும் சுதர்சனரை சேவிச்சு நியமனம் வாங்கிட்டு சாரங்கபாணி பெருமாள் இடத்துக்கு வரா. இப்போ சயனிச்சின்றிருக்கிற வைதிக விமானத்தில் சயனிச்சின்றிருக்கிற சாரங்கபாணி பெருமாளை அமுதனை சேவித்து
சரணாகதி பண்ணி பிரார்த்திக்கிறார். எம்பெருமானே, சூரியனுடைய ஒளி இல்லாமல் லோகமானது அப்படி இருள் சூழ்ந்து நித்தியப்படி இயக்கக்கூடிய அன்றாட இயக்கம் இல்லாமல் இருக்கிறது. பழையபடி சூரியனுக்கு பிரகாசத்தை கொடுத்து லோகத்தை பழையபடி இயக்கணும். தேவரீர் தான் அனுகிரகம் பண்ணணும். தேவரீர் என்ன சொன்னாலும் சுதர்சனர் கேட்பர். பக்தரான அவர் உம்முடைய வாக்குக்கு கட்டுப்பட்டவர், உம்முடைய திருவுள்ளத்தை அனுசரித்து நடப்பவர். நீர் தான் அனுகிரகம் பண்ணி எங்களை எல்லாம் ரட்சிக்கணும். சுதர்சனரை பார்த்து பழையபடி சூரியனுக்கு ஒளி கொடுக்க சொல்லுங்கன்னு பிரார்த்திச்சா. இப்போ எம்பெருமான் அமுதன் சாரங்கபாணி பெருமாள் சூரியனை பார்த்து பேசுறார். ஹே பாஸ்கரா, ஹே சூரியனே, நான் உன்னை நியமிக்கிறேன். நீ போய் முதல்ல காவிரியில தீர்த்தாமாடு. இந்த காவிரின்னு சொல்லக்கூடியது என்னுடைய ஸ்ரீபாத தீர்த்தமான கங்கையை விட பெருமை வாய்ந்ததுன்னு நான் வரம் கொடுத்திருக்கேன். அப்பேற்பட்ட காவிரி இந்த கஷேத்திரத்துல பிரவகிக்கிறா. அந்த காவிரியில போய் முதல்ல தீர்த்தமாடி உன்னுடைய பாவங்களை தோஷங்களை எல்லாம் போக்கிக்கொள். அதன் பிறகு அந்த காவிரியினுடைய ஒரு பிரிவும் சுதர்சனனுடைய சம்பந்தம் பெற்றதுமான சக்கர தீர்த்தத்துல போய் தீர்த்தாமாடு. தீர்த்தாமாடிவிட்டு அந்த சக்கர தீர்த்த கரையிலே இருக்கக்கூடிய சக்கரராஜனை சுதர்சனனை ரொம்ப காலம் தபஸ் பண்ணிட்டு வா. தபஸ் முடிவிலே சுதர்சனன் உனக்கு பிரத்யட்சமாகி இழந்த உன்னுடைய ஒளியை எல்லாம் திரும்பவும் கொடுப்பான் உனக்கு. இப்படி நீ இழந்த சக்தியை தபஸ் பண்ணி பெற்ற கஷேத்திரமானபடினாலே இந்த கும்பகோண கஷேத்திரம் உன்னுடைய பெயராலேயே பாஸ்கர கஷேத்திரம் என்று வழங்கப்படும் அப்படின்னு சாரங்கபாணியான அமுதன் எம்பெருமான் சூரியனுக்கு வார்த்தை சொன்னார். இவன் என்ன பண்ணணும்? முதல்ல காவிரியில போய் ஒரு முறை தீர்த்தாமாடிடணும். அதுக்கப்புறம் சக்கர தீர்த்த கரையில நிரந்தரமா வாசம் பண்ணிட்டு தினம் சக்கர தீர்த்தத்துல தீர்த்தாமாடி அனுஷ்டானங்களை எல்லாம் பண்ணிட்டு சுதர்சனரை நோக்கி தபஸ் பண்ணணும். இப்படி பெருமாள் சொன்னார். பெருமாள் சொன்னதை கேட்டுண்டு சூரியன் என்ன பண்ணினான்? பெருமாளை விழுந்து நமஸ்காரம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்றான். எம்பெருமானே, ஆச்சரியமா வைதிக விமான நிழல்ல ஆதிசேஷன் சொல்லக்கூடிய பாம்பு படுக்கையின் மேலே ஸ்ரீ பூமி நீலாதேவிகளோடு கூட தேவரீர் சாரங்கபாணி என்கிற திருநாமத்திலே சயனித்துக் கொண்டிருக்கிறீர். உன்னை நான் விசேஷமா நமஸ்காரம் பண்றேன், ஸ்தோத்திரம் பண்றேன். இங்க இருக்கக்கூடிய பிரம்மா முதலான அத்தனை தேவர்களுக்கும் தலைவர் நாயகர் நீர்தான். எல்லா உலகங்களையும் ஆள்பவர் நீர்தான். ஏ சாரங்கபாணி பெருமாளே, நான் உன்னுடைய கண்ணாக, உன்னுடைய திருக்கண்ணாக இருக்கக்கூடிய பாக்கியம் பெற்றவன் அல்லவா? அப்ப நான் எத்தனை ஜாக்கிரதையா எத்தனை பணிவா இருந்திருக்கணும். இருந்தாலும் அகங்காரம் என்ன விட்டு வைக்கலையே. அதனாலதானே என்னுடைய சக்தியெல்லாம் இழந்துட்டேன். சந்திர சூரியவுஷ நேத்திரே அப்படின்னு பெருமாளுக்கு ஒரு கண் சூரியன் ஒரு கண் சந்திரன் சொல்றோமோ இல்லையோ, இந்த பெருமாளுடைய கண்ணாக இருக்கக்கூடிய பெருமை படைத்த சூரியன் இப்படி அகங்காரத்தினால தலைவிரிச்சாடலாமா? நமக்கும் அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய சூரிய நாராயணன் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் தான் நமக்கு இந்த சக்தியை கொடுத்து இயங்க வைக்கிறான்ற புத்தி வேண்டாமோ? அந்த புத்தி எப்பவும் இருந்துருக்கிறதுனாலதான் நித்திய சூரிகள் வசந்தவா. அது இல்லாமல் அப்பப்ப அகங்காரம் தலை தூக்குறதுனாலதான் தேவர்கள் அவளை விட குறைவு மட்டம் அப்படின்னு சொல்றோம். நித்திய சூரிகளுக்கு அந்த எண்ணம் இருக்கிறபடினாலதான் எப்போதும் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றதையே போகமா நினைச்சுட்டு இருக்கா. இவாளுக்கு அந்த எண்ணம் இல்லாதபடினால அகங்காரத்தினால நானே இந்திரன் நானே சந்திரன் என்று பேசும்படியாக இவா என்னமோ பரதெய்வம்னு 4 பேர் ஸ்தோத்திரம் பண்ணினாலும் நாம் பரதெய்வம் இல்லை எம்பெருமான் தான் பரதெய்வம்னு சொல்லாமல் கேவலம் அவளுடைய புகழ்ச்சிக்கும் பூசைக்கும் ஆசைப்பட்டு மயங்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய ஒரு மட ஜந்துக்கள்னு சொல்லக்கூடியவா தான் இந்த தேவாதிகள்லாம். அதனாலதான் பெருமாள் அப்பப்ப அவளுடைய தான் அகங்காரத்தை அங்கங்க அடக்கின்றே வரார். இப்படி ஸ்தோத்திரம் பண்றான். உன்னுடைய கண்ணா இருந்துட்டு நான் இப்படி பண்ணிருக்கலாமா? எம்பெருமானே, என்ன மன்னிச்சுடு. நீ சொன்னபடியே நான் போய் காவிரியில தீர்த்தாமாடி சக்கர தீர்த்தத்துல தீர்த்தாமாடி தபஸ் பண்றேன். சுதர்சனரை எனக்கு பழையபடி அனுகிரகம் பண்ணி தேஜஸை கொடுக்க சொல்லு. அப்படி நீயோ சுதர்சனரோ எனக்கு அனுகிரகம் பண்ணலைன்னா நான் என்னுடைய சக்தியை இழந்து பொலிவிழந்து ஒளி இழந்து காணப்படுவது மட்டும் இல்லாமல் இந்த லோகமே பொலிவிழந்து போய்விடும். இந்த லோகத்தை ரட்சிக்கிறதுக்காகவாவது எனக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு அப்படி சாஷ்டாங்கமா விழுந்து சேவிக்கிறான் பூமியில சூரியன் எம்பெருமான் அமுதனை. ஒரு தண்டம், ஒரு கொம்பு எப்படி தரையில விழுந்து கிடக்கிறதோ அந்த மாதிரி காலில இருந்து தலை மட்டும் பூமியில சாஷ்டாங்கமா கொம்பாட்டமா விழுந்து சேவிக்கிறான். அமுதன் சூரியனை பார்த்து சொல்றார், வாராய் சூரியனே, நீ அகங்காரப்பட்டதனாலதான் என்னுடைய சுதர்சன சக்கரம் உன்னுடையதான அகங்காரத்தை கர்வத்தை அடக்கி உன்னுடைய தேஜஸை எல்லாம் இழந்தாய். இதுல இருந்து நான் ஜனங்களுக்கு லோகத்திற்கு ஒரு விஷயத்த சொல்றேன். மனுஷன் எப்போதும் அகங்காரம் கொள்ளக்கூடாது, கர்வம் கொள்ளக்கூடாது. யாருக்கு கர்வம் வருதோ அந்த கர்வம் அவனுடைய கௌரவத்தையும் அவனுடைய சக்தியையும் அவனுடைய பெருமையையும் அவனுடைய புகழையும்
அவனுடைய பிரபுத்தன்மை, அதாவது சூரியன் எத்தனை பேருக்கு தலைவரா இருந்தான், சூரியனை எதிர்பார்த்து எத்தனை உயிர்கள் காத்துட்டு இருந்தது தினம் எப்ப சூரியோதயம் ஆகும்னு. அப்ப அத்தனை பேருக்கும் சுவாமின்னு சொல்லக்கூடிய வசந்த ஸ்தானத்துல சூரியன் இருக்கானோ, அந்த பிரபுத்தன்மைன்னு சொல்லக்கூடிய தலைமை பண்பு செல்வம் எல்லாத்தையும் இழந்துட்டானோ. அப்படி கர்வம்னு சொல்லக்கூடியது இந்த மாதிரி ஒருத்தனுக்கு எல்லாத்தையும் அழிக்கக்கூடியது, சீரழிக்கக்கூடியது. அதனால ஜனங்கள்லாம் எப்போதும் கர்வம் இல்லாமல் பணிவா நல்லவாளாக இருக்க வேண்டும். ஆகவே சூரியனே, உனக்கு ஏற்பட்ட கர்வ தோஷத்தை நீக்கிக் கொள்வதற்கு நான் சொன்னபடி காவிரியில தீர்த்தமாடி சக்கரஸ்நானம் பண்ணி சக்கரராஜனை குறித்து தபஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி நியமிக்கிறார். பெருமாளை திரும்பவும் சேவிச்சுட்டு காவிரியில போய் தீர்த்தமாடினான், சக்கர தீர்த்தத்துல போய் தீர்த்தமாடினான் சூரியன். இப்போ காவிரியில தீர்த்தமாடி சக்கர தீர்த்த ஸ்நானம் பண்ணினபடினால அவனுடைய பாவம் தோஷம் எல்லாம் போயிடுத்து, தபஸ் பண்ணக்கூடியதான சக்தி வந்தது. முதல்ல காவிரியில தீர்த்தமாடினதுல அவனுடைய பாவம் எல்லாம் போய் சுத்தமானவன் ஆனான். இப்போ பாவ சம்பந்தம் இல்லாமல் தோஷ சம்பந்தம் இல்லாமல் சுத்தமானவனா இருக்கான். தபஸ் பண்ணணும்னா அதுக்கு தனியா ஒரு யோகியத்தை வேணும் ஒன்னும். அந்த யோகியத்தை சக்கர தீர்த்தத்துல தீர்த்தமாடினா விட்டு கிடைச்சது. இப்போ சக்கர தீர்த்த ஸ்நானத்தினாலே தூய்மை பெற்றவனாக தவம் புரிய ஆரம்பித்தான். எப்படி தவம் புரிந்தான் அப்படின்னா, எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணுடைய துவாதசாட்சர மந்திரம்னு சொல்லக்கூடிய வாசுதேவ மந்திரத்தை சொல்லிக்கொண்டு, எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுடைய அஷ்டாட்சர மந்திரம்னு சொல்லக்கூடிய மூல மந்திரத்தை நாராயண மகாமந்திரத்தை ஜபித்துக் கொண்டு, எம்பெருமானுடைய திருமேனியை தன் மனக்கண்ணாலே தியானம் பண்ணிக்கொண்டு பெருமாளை நினைச்சுண்டு தபஸ் பண்றான். பெருமாள் சொன்னது என்ன? நீ தபஸ் பண்ணினியானா சுதர்சனர் வந்து இழந்த உன் தேஜஸ திரும்ப கொடுப்பார்னு சொன்னார். சூரியன் என்ன பண்றான் இங்க? பெருமாளுடைய மந்திரமான துவாதசாட்சர மந்திரத்தையும் அஷ்டாட்சர மந்திரத்தையும் சொல்லிண்டு பெருமாளுடைய திருமேனிய தியானம் பண்ணிட்டு தபஸ் பண்றான். இதுல இருந்து என்ன தெரியுது? சுதர்சனர் வேற, பெருமாள் வேற இல்ல. சுதர்சனர் தன்னை ஸ்தோத்திரம் பண்றதை விட தன் தெய்வமான பெருமாளை ஸ்தோத்திரம் பண்றதுதான் விரும்புவார். ஏன்னா இங்க இருக்கிறவர் எந்த சுதர்சனர்? ஜலந்தர வதத்திற்காக சாரங்கபாணி பெருமாளாலே ஏவப்பட்டு பாதாளத்துக்கு போய் ஜலந்தரனை வதம் பண்ணிட்டு வந்து இந்த காவிரி கரையிலே கோயில் கொண்டிருக்கக்கூடிய சுதர்சனர். ஸ்ரீவைகுண்டநாதனாலே உலகின் நன்மைக்காக பிரம்மாவினுடைய யாக சமயத்திலே அனுப்பப்பட்ட சுதர்சனர் இருக்கக்கூடியதான தீர்த்த கரையில் அவர் இருந்திருக்கார். இப்படி எப்போதும் தான் எம்பெருமானுக்கு கட்டுப்பட்டவன் என்பதை பெருமையோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய சுதர்சனரானபடியினாலே சுதர்சனர் குறித்து தபஸ் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய இவன் பெருமாளுடைய மந்திரங்களையும் பெருமாளுடைய திருமேனியையும் தியானம் பண்ணிட்டு தபஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்படி இவன் தேவமானத்தினாலே தேவர்களினுடைய வருஷப்படி ஒரு 100 வருஷ காலம் தபஸ் பண்ணி முடித்தான். அப்படி தபஸ் பண்ணி முடிக்கிற சமயத்துல அந்த சூரியனுக்கு அனுகிரகம் பண்ணக்கூடியவனாக எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் சக்கர ரூபியாக, நன்னா கவனிக்கணும், எம்பெருமான் சுதர்சனரை நோக்கி தபஸ் பண்ண சொன்னான். ஆனா சூரியன் பெருமாளை தியானம் பண்ணிட்டு பெருமாளுடைய மந்திரங்களை சொல்லி தபஸ் பண்ணிட்டு இருக்கார். சுதர்சனன் தான் தபஸ் முடிவுல உனக்கு பிரகாசத்தை கொடுப்பான்னு பெருமாள் சொல்லியிருக்கார். இப்போ இவனுடைய பிரார்த்தனை, பெருமாளுடைய திருவுள்ளம், பெருமாளுடைய வார்த்தை இதெல்லாம் சேர்ந்து வந்தா, கூட்டி கழிச்சு பார்த்தோமானா பெருமாளே சுதர்சன ரூபத்துல வந்தாதான் இவனுடைய தபஸ் நிறைவேறும். இப்போ எந்த மந்திரத்தை கொண்டு எந்த தேவத்தையை தபஸ் பண்றோமோ அந்த தேவத்தை தானே வந்து சேவை கொடுக்கணும். அதனால பெருமாள் வந்தானோ. சூரியனுடைய சுதர்சனனுடைய அனுகிரகத்தினால உனக்கு தேஜஸ் வரும்னு சொன்னபடினால சுதர்சனன் தேஜஸ் கொடுத்தானோ. ரெண்டும் சேர்ந்து நடக்கணும்னா சுதர்சன ரூபியா பெருமாள் வரணும். அப்படிதான் வந்தார். சூரியனுடையதான தபஸ் முடிகிற சமயத்துல எம்பெருமாள் சக்கர ரூபியா, சக்கர வடிவிலே பகவானான ஜனார்தனன் ஞானம், பலம், வீரியம், சக்தி, ஐஸ்வர்யம், தேஜஸ்னு சொல்லக்கூடிய 6 குணங்களையும் பூர்ணமாக உடையவனான ஸ்ரீவைகுண்ட நிலையனான எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் ஜனார்தனன், ஜனங்களுடையதான துன்பத்தை, ஆர்த்தியை அழிக்கக்கூடியதிலே வேகம் காட்டக்கூடிய எம்பெருமான் ரொம்பவும் சந்தோஷத்தோடு கூட இந்த சூரியன் ரொம்ப உக்கிரமா, ரொம்ப ஆச்சரியமா மந்திரத்தினால ஸ்ரத்தையா தபஸ் பண்ணினானேன்னு சந்தோஷப்பட்டு கருணை கடல் போலே சக்கர வடிவிலே அவனுக்கு முன்னால பெருமாள் காட்சியளித்தார். எப்படி பெருமாள் வந்தேராம்? ஒரு சக்கரம் அப்படியே பிரகாசமா ஒளி வீசிண்டு சுத்தின்றே இருக்கு. அப்படி ஜுவாலா மாலைகளோடு கூட தீப்பிழம்பா ஒரு சக்கரம் சுத்தின்றே இருக்கு. அதுக்கு நடுவுல பெருமாள் வந்து சங்க சக்கரங்களோட கூட சேவை சாதிக்கிறான். அப்போ சுதர்சனனும் நாராயணனும் கலந்த ரூபமாக ஒரு சேவை அங்க சூரியனுக்கு கிடைக்கிறது. இப்போ திருவாழி ஆழ்வானாக ஆவிர்பவித்த அந்த எம்பெருமான் நாராயணனை பார்த்து சூரியன் ஸ்தோத்திரம் பண்றான். சக்ராம்புஜே சமாசீனம் சக்ராத்யாயுத பூஷணம் சக்கரமந்திராதி தேவேஷம் சக்கரராஜமஹம் பஜே.
ஆச்சரியமா சுதர்சன சக்கரத்தினுடைய அமைப்பிலே இருக்கக்கூடியவரே, சக்கரம் முதலான பல ஆயுதங்களை கையிலே ஏந்தி கொண்டு அதனால அலங்காரமாக விளங்குபவரே, சக்கரராஜனுடைய மந்திரத்திற்கு அதிதேவதையானவரே, சக்கரத்திற்கும் நானே ராஜா என்று நிரூபிப்பது போல சக்கரராஜனாக வந்து சக்கர ரூபத்திலே சேவை சாதிக்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணனே, உம்மை நான் பஜிக்கிறேன், சேவிக்கிறேன் அப்படின்னு சுதர்சனரும் நாராயணனுமான அந்த எம்பெருமானை, சக்கரராஜனை, சக்கரபாணியை சூரியன் சேவித்தான்னு கும்பகோண மகாத்மியத்துல பிரம்மாவினுடைய வாக்கியம். இப்போ இதுக்கு முன்னால சூரியன் முதல்ல சக்கர தீர்த்த கரையிலே காவிரி கரையிலே இருக்கக்கூடிய சுதர்சனரை ஸ்தோத்திரம் பண்ணான். அவர் சொன்னார்னு அமுதன் சன்னதிக்கு போய் சாரங்கபாணி பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணான். 2 ஸ்தோத்திரம் ஆயிடுத்து சூரியன் பண்ணது. இப்ப மூணாவது சுதர்சனரும் அமுதனும் சேர்ந்து வந்த ஒரே ரூபமான இந்த சக்கரபாணி பெருமாளை சூரியன் ஸ்தோத்திரம் பண்றான். ஹே தேவதேவா, ஜெகநாதா, உனக்கு நமஸ்காரம். ஹே விஷ்ணுவே, புருஷோத்தமா, உன்னை சரணமடைந்த என்னை காப்பாத்துறதுக்காக வந்திருக்கையே. ஹே பிரபுவே, நான் அஞ்ஞானத்தினால அறியாமையினால பண்ண அபராதத்தை இப்போதே மன்னிச்சுடு. உன்னை தவிர என்னை காப்பாத்துறவா ரட்சிக்கிறவா ஒருத்தரும் கிடையாது அப்படின்னு விசேஷமா நிறைய ஸ்தோத்திரம் பண்ணி அந்த எம்பெருமான சாஷ்டாங்கமா விழுந்து சேவித்து பிரதட்சணம் எல்லாம் கூட பண்றான். பெருமாள் அவனுக்கு எப்படி சேவை சாதித்தாராம்? பூர்ணமான அவயவங்களோடு கூட 8 கைகளை உடையவனா சேவை சாதித்தாராம். அப்படியே ஒரு சக்கரம் ஜுவாலாமாலையா சுத்திண்டே இருக்கு. நடுவுல பெருமாள், 8 கை பெருமாளுக்கு, வலது பக்கம் 4 கை, இடது பக்கம் 4 கை, 8 கைகள்ல 8 ஆயுதங்களை ஏந்தின்னு இருக்கார் பெருமாள். 3 கண்கள் பெருமாளுக்கு, வலக்கண், இடக்கண், நெற்றிக்கண்ணு சொல்லக்கூடிய 3 கண்கள். பெருமாளுக்கு பல்லெல்லாம் கோரைப்பற்கள். சுதர்சனருக்கு கோரைப்பல் உண்டோன்னோ, சுதர்சனாம்சமாக வந்த எம்பெருமானுக்கும் கோரைப்பற்கள். கோரைப்பற்களாலே கெட்டவா துஷ்டர்கள் பார்த்தாலே வயிறு கலங்கி பயப்படக்கூடியதான ஒரு வீரமான திருமுக மண்டலத்தோடு கூட வீரியத்தோட சுதர்சனராக பெருமாள் சேவை சாதிக்கிறார். பார்த்தா எதெல்லாம் யாரெல்லாம் மத்தவால பயம் படுத்துறாலோ, ஒரு பிசாசுவோ, ஒரு விஷஜந்துவோ, ஒரு அசுரனோ, இந்த மாதிரி யாரெல்லாம் மத்தவால பயன்படுத்துறாலோ அவள்லாம் இந்த ரூபத்தை பார்த்தா அவா பயப்படுறா. என்ன நம்மளை விட குரூரமான ரூபமாக இருக்கிறதே, விசேஷமான தேஜஸோடு இருக்கிறதே, நம்மளை அழிச்சுடுமோன்னு சொல்லி மத்தவால பயமுறுத்துறவாலை எல்லாம் பயப்படுத்தக்கூடியவனாக, அப்படி விசேஷமான கோட்டி சூரியன்களுக்கு சமானமான தேஜஸோட கூட, அப்படி பெருமாளுடைய கேசம் எப்படி இருக்கான்? ஸ்வர்ணமயமா இருக்கான். நல்ல பத்திரமாத்த தங்கத்தினால தலைமுடி பண்ணினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கண் கூசும்படியாக பெருமாளுடைய ஸ்வர்ண கேசம் இருக்கிறதாம். விசேஷமா எம்பெருமான் ஜுவாலா மாலைகளாலே அலங்கரிக்கப்பட்டவன். அப்படி ஒரு மாலை பெருமாளை சுத்தி வட்டமிட்டுண்டே இருக்கு. என்ன மாலைன்னா நெருப்பு பிழம்பு, தீப்பிழம்புன்னு சொல்லக்கூடிய மாலை. அக்னி ஜோதி அப்படியே மாலையாட்டமா பெருமாளை சுத்தி வருது. அப்படி ஜுவாலா மாலைகளாலே அலங்கிருத்தமான அலங்காரம் பண்ணப்பட்ட திருமேனியோடு கூட ஒரு க்ஷணத்துக்கு மேல பெருமாளை நேர பார்க்க முடியல, கண்ணு கூசுறது. அப்பா முடியல உன்னுடைய தேஜஸ், நான் தரையை குனிஞ்சுக்கிறேன், உன் திருவடியை சேவிக்கிறேன், உன் முகத்தை சேவிக்க முடியலன்னு சொல்லி யாரா இருந்தாலும் பெருமாளுடைய திருவடியை சேவிக்கும்படியா, பெருமாளை நேர பார்க்க முடியாதபடியா இருக்கு அந்த தேஜஸ். இங்க நிக்கிறார் பாரு, இவர் தான் பெருமாள் அப்படின்னு பெருமாளை பார்த்து கை காட்ட கூட முடியல. அத்தனை பவர், அத்தனை தேஜஸ், அத்தனை வீரியம். அப்படி விசேஷமாக இருக்கக்கூடிய திருமேனியோடு கூட எம்பெருமான் 8 ஆயுதங்களை ஏந்திருக்காருன்னு சொன்னோமே. விசேஷமா வலது பக்கத்திலே உலக்கைன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆயுதம், மாவெட்டின்னு சொல்லக்கூடிய இன்னொரு ஆயுதம், தாமரை புஷ்பம், இதெல்லாம் வலது பக்கத்துல ஏந்திருக்கார். இடது பக்கத்திலே சங்கு, வில்லும் அம்பும், பாசம்னு சொல்லக்கூடிய ஆயுதம், கதாயுதம். இப்படி வலது பக்கத்துல 4 கையில 3 ஆயுதம் பிடிச்சுட்டு இருக்கார். ஒரு கையை அபயஸ்தமா வச்சுட்டு இருக்கார். இடது கையில 4 கையால 5 ஆயுதத்தை தாங்கிட்டு இருக்கார். வில்லு அம்பும் சேர்ந்து ஒரே ஆயுதமா, வில்லிலே பூட்டப்பட்ட அம்போடு கூட ஒரு ஆயுதமா இருக்கு. அதனால வலது பக்கம் 3, இடது பக்கம் 3, 8 ஆயுதமாச்சு. 8 கையில 7 கை ஆயுதம் ஏந்தின்னு இருக்கு, ஒரு கை மட்டும் அபயம் கொடுத்துட்டு இருக்கு. இப்படி விசேஷமா 8 திருக்கரங்களோட கூட சிவப்பு நிறத்திலே வஸ்திரத்தை அணிந்து கொண்டவனாக, பெருமாளுடைய திருமேனியில இருக்கக்கூடியதான வஸ்திரம் சிவப்பு வஸ்திரமா அப்படி சிவப்பு கலர்ல பிரகாசிக்கிறது, அப்படியே மாதுளம்பழமாட்டமா பிரகாசிக்கிறது. பார்த்த மாத்திரத்துல இவன் ஒரு தெய்வம் தான் என்று சொல்லும்படியான ஒரு சௌந்தரியத்தோட கூட, ஒரு தேஜஸோட கூட, சிவப்பு நிறத்திலே இருக்கக்கூடிய புஷ்ப மாலைகள், சேப்பு நிறத்துல என்னென்ன புஷ்பங்கள்லாம் இருக்குமோ அத்தனை புஷ்பங்களாலும் மாலை சாத்தின்னு இருக்கானாம் பெருமாள். சிவந்த சந்தனத்தினாலே பூசப்பட்ட திருமேனியை உடையவனாம். அதாவது சந்தனத்தையும் குங்குமப்பூவையும் சேர்த்து உழைச்சோமானா அது நல்ல குளிர்ச்சியா வாசனையா சேப்பா இருக்கும். திருவேங்கடமுடையானுக்கு அப்படிதான் சமர்ப்பிப்பா.
திருவேங்கடமுடியான், கோவிந்தராஜன் தாயாருக்கெல்லாம். அந்த மாதிரி சிவந்த சந்தனத்தினாலே பூசப்பட்ட திருமேனியை உடையவனாய், சிவப்பு நிறத்திலே இருக்கக்கூடிய ரத்தனங்களாலே தயார் பண்ணப்பட்ட ஆபரணங்களை எல்லாம் தரித்துக் கொண்டு, ஆச்சரியமா நிறைய ரத்தனங்களாலே பிரகாசிக்கக்கூடிய ஜுவாலைய போல இருக்கக்கூடிய கிரீட்டத்தை தலையில போட்டுண்டு, சுதர்சனருக்கு விசேஷமா ஒரு கிரீட்டம் உண்டு. ஜுவால கூண்டத்துல ஒரு நெருப்பு பிரகாசிக்கிறதுனா ஜோதி ரூபமா அது அப்படியே மேல அப்படியே கொழுந்து விட்டு எறிகிற மாதிரியான ஒரு ரூபம் இருக்கும். அந்த வடிவில இருக்கக்கூடியதான கிரீட்டம் அதை இன்னைக்கும் சக்கரபாணி பெருமாள் சாத்திக்கிறார். அந்த மாதிரி ஜுவாலாமாலைய போன்ற ரத்தனங்கள் பதிக்க பெற்ற ரத்தனமயமான சேப்பா அப்படியே மிளிரக்கூடியதான கிரீட்டத்தை தலையில போட்டுண்டு பெருமாள் துஷ்டர்களை எல்லாம் நிகிரகம் பண்ணக்கூடிய கோபத்தோடைய கூட, பக்தர்களை எல்லாம் அனுகிரகம் பண்ணக்கூடிய கருணையோடைய கூட, சுதர்சனன் அதாவது பார்த்த மாத்திரத்தினாலேயே நன்மையை தரக்கூடியவன் என்கிற திருநாமத்திற்கு தகுந்தபடி மார்பிலே லக்ஷ்மியோடு கூட வந்து சேவை சாதிக்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணன் தான் இந்த சக்கரபாணின்னு சொல்லக்கூடிய சக்கரராஜன். சக்கரபாணின்னா கையிலே சக்கரத்தை ஆயுதமாக ஏந்தி கொண்டிருக்கக்கூடியவன். சக்கரராஜன் அப்படின்னா சுதர்சன சக்கரத்திற்கும் ராஜாவாக இருக்கக்கூடியவன் இவர் பெருமாள். சூரியன் தபஸ் பண்றதுக்கு முன்னால வரைக்கும் சுதர்சன ஆழ்வார், சக்கரத்தாழ்வார். இப்போ சக்கரபாணி பெருமாள், சக்கரபாணி சுவாமி, சக்கரராஜ பெருமாள் இப்போ ஸ்ரீயப்பதி லக்ஷ்மிபதி தன்னுடைய தேஜஸ்தால இந்த லோகத்தை அப்படி விளங்க செய்கிறார் பெருமாள். சூரியனுக்கு இன்னும் ஒளியே கொடுக்கல. சூரியன் அப்படியே பிரகாசிச்சாதான உலகம் பொழிச்சுட்டு இருக்கும். சூரியனுக்கு இன்னும் ஒளியே தரல. சூரியனுடைய பிரகாசத்தினால உலகம் பொழியல. இப்போ இந்த சாரங்கபாணி பெருமாளுடைய அவதாரமான சக்கரபாணி பெருமாள் இருக்காரு, இந்த சக்கரராஜனுடைய தேஜஸ்னால உலகம் அப்படி பொழியறது. எல்லாரும் நினைச்சுட்டாலாம் சூரியன் பழையபடி பொலிவை பெற்றுட்டான், சூரியனுடைய கதிர்கள்னால உலகம் பிரகாசிக்கிறது அப்படின்னு நினைச்சுட்டா. ஆனா வாஸ்தவத்துல அதை விட பரம பவித்திரமான பொலிவை இந்த சக்கரபாணி எம்பெருமான் லோகத்துக்கு பண்ணி கொண்டு நிற்கிறான். பெருமாளுடைய கண்ணு பார்த்தா எப்பேற்பட்ட துஷ்டனுக்கும் எப்பேற்பட்ட சத்துருவுக்கும் நடுக்கமாறுது, பயம் வருது. பெருமாளுடைய பல்ல பார்த்தா அப்படி நரநரான்னு கடிச்சுண்டு அட்டகாசத்தோட கூட சிங்கமாட்டமா முறைக்கிறான் பெருமாள். யார் துஷ்டா இருந்தாலும் என்னுடைய பக்தர்களுக்கு ஒரு கலக்கம் வராதபடி அவளை இப்போதே ஒரு நொடியில் சம்ஹாரம் பண்ணி விடுகிறேன் அப்படின்னு சொல்றது போல நரநரான்னு கோர பல்ல கடிச்சுண்டு பெருமாள் அட்டகாசத்தினால கம்பீரமான சிங்கமாட்டமா சேவை சாதிக்கிறான். ஆச்சரியமா பாசம், அங்குசம் முதலான ஆயுதங்களை எல்லாம் தரித்துக் கொண்டிருக்கிறான். பாத்தீங்களா எத்தனை விசேஷமான ஆயுதங்கள் எல்லாம் வச்சுருக்கேன், என் அடியவர்களுக்கு ஒரு சிரமத்தை தருவதற்கு உங்களை நான் விடமாட்டேன்னு சொல்வது போல பெருமாள் இருக்கிறான். இப்படி ஆச்சரியமான பெருமாளை சூரியன் அண்ணா அனுபவித்து சேவிக்கிறான். அந்த சுதர்சனரை விடவும் இவர் இன்னும் ஆச்சரியமா இருக்காரே இந்த சக்கரபாணி பெருமாள் அப்படின்னு ஆச்சரியமா சேவிக்கிறான். சேவிச்சுட்டு விசேஷமாக அவரை ஸ்தோத்திரம் பண்றான். அந்த சக்கரபாணி பெருமாளுக்கு மறுபக்கத்தில் அதே சக்கரபாணி பெருமாளை போல வலது கண், இடது கண், நெற்றிக்கண்ணு சொல்லக்கூடிய திரிநேத்திரம், 3 நேத்திரங்களை உடையவனா, 4 கைகளோடு கூட 4 கைகளிலும் வெறும் சக்கரத்தை மட்டுமே ஆயுதமாக வைத்துக் கொண்டிருப்பவனா, தாமரை மயமான யோக பீட்டத்திலே அமர்ந்து கொண்டு யோகம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே இந்த லோகத்தையே அழிக்கக்கூடிய கல்ப கால மின்னல், பிரளய கால மின்னல் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பரம தேஜஸ்வியா இந்த சுதர்சன சக்கரத்தினுடைய பின்புறத்திலே தோன்றுபவனுமான நிருசிம்மன், யோக நிருசிம்மன், சக்கர நிருசிம்மன், அவனையும் சேவித்தான் சூரியன். இப்படி முன்புறம் பெருமாள், பின்புறம் நிருசிம்மன் சக்கர ரூபத்திலே 2 பேரையும் சேவிச்சுட்டு விசேஷமா ஸ்தோத்திரம் பண்றான். நிருசிம்மனும் சரி சுதர்சனனும் சரி எம்பெருமானை சரணாகதி பண்ணின அடியவர்களுக்கு ஏதானும் ஒரு கஷ்டம்னு சொன்னா நாளை என்பது இல்லை நிருசிம்மனிடத்தில்னு சொல்வது போல உடனே அந்த க்ஷணமே ஆவிர்பவித்து அவளை சம்ஹாரம் பண்ணி பக்தர்களை ரட்சிக்கக்கூடியவா. அடியாருடைய துயரை ஓடி போய் உடனே களைவதில் நிருசிம்மனும் சுதர்சனனும் சமானமானவா. அந்த காரணம் பற்றி எப்போதும் சுதர்சனனுக்கு பின்னாலே நிருசிம்மன் இருக்கிறார். அந்த நிருசிம்மனுடைய ஸ்வரூபம் தான் இந்த சுதர்சனன். அந்த நிருசிம்மனும் கூட இந்த சுதர்சனனை ஆயுதமாக கொண்டே சம்ஹாரம் பண்ணுகிறான், ரட்சிக்கிறான்னு சொல்லக்கூடியதான ரகசியம் இங்கே நமக்கு தெரிகிறது. இத்தம் ஸ்துதோ தேவதேவோ பாஸ்கரேன மகாத்மனா ததः பிரசன்னோ பகவான் சக்கரரூபி ஜனார்தனः சாரங்கபானேர் அபின்னோ அசௌ சர்வலோகைகமங்களः யத்தேஜசா ஹிருதம் பூர்வம் தத்தஸ்மை தத்தவான் புனः. இப்படி விசேஷமா சூரியன் எம்பெருமான் சக்கரபாணியை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணினான். அவன் பழையபடி எம்பெருமானுடையதான தேஜஸை அடையப் போகிறான். சூரியனுக்கு சேவை சாதித்தது யார் தெரியுமா? சுதர்சனர். சுதர்சன சக்கரம் இல்லை,
ததः பிரசன்னோ பகவான் இத்தம் ஸ்துதோ தேவதேவோ பாஸ்கரேன மகாத்மனா. இப்படியெல்லாம் பெருமாளை விசேஷமா ஸ்தோத்திரம் பண்ணின பாஸ்கரன் சொல்லக்கூடிய மகாத்மா இருக்கானே, அகங்காரத்தை விட்ட நல்ல திருந்திய சூரியன், அவனுடைய ஸ்தோத்திரத்தினாலே மகிழ்ந்தவனான பகவான் சக்கர ரூபி ஜனார்தனகா, சக்கர வடிவத்திலே சேவை சாதிக்கக்கூடிய ஜனங்களின் துன்பத்தை களையக்கூடிய நாராயணன், சாருங்கபாணிகி கீழே சாருங்க வில்லை ஏந்தி கொண்டிருக்கக்கூடிய சாருங்கராஜன், ஆறாவது ஆழ்வான், அவனுடைய அபின்னோ அசவு, அவனுடைய வேறுபடாத ஒரே வடிவமாக இருக்கக்கூடிய சக்கரபாணி. அப்படின்னா எப்படியானா ராமன், கண்ணன், நிருசிம்மன் சொல்லக்கூடிய எல்லா எம்பெருமான்களும் பெருமாளுடைய அவதாரங்கள் எல்லாரும் ஒன்னு சொல்றோமோ அந்த மாதிரி சாருங்கபாணி வேற இல்ல, சக்கரபாணி வேற இல்ல. சாருங்கபாணியினுடைய இன்னொரு அவதாரம் தான் சக்கரபாணி. முதல்ல சாருங்கபாணியினுடைய சக்கரம் தனியா வந்தது, அதுல சாருங்கபாணி புகுந்து கொண்டு சக்கர ரூபியா சக்கரபாணியாக சேவை சாதிக்கிறார். இப்படி சாருங்கபாணியும் சக்கரபாணியும் ஒண்ணுதான், வேற வேற இல்ல. இவ மூர்த்தியும் பேரும் வேறவா இருந்தாலும் உள்ள இருக்கிற பெருமாள் ஒருத்தர் தான். இவர் ஏற்பட்டது எதற்காகனா சர்வலோகைக மங்களா, எல்லா உலகங்களுடைய மங்களத்திற்காகவே ஏற்பட்ட மூர்த்தி. அதனாலதான் நேற்று அத்தனை வர்ணித்தோம். எத்தனை கஷ்ட காலத்திலும், எத்தனை தோஷம் இருக்கிற காலத்திலும், எத்தனை புண்ணிய கர்மாக்கள் பண்ணக்கூடிய காலத்திலும் விசேஷமாக இந்த சக்கரபாணி பெருமாளை தியானம் பண்ணினோமானா அவருடைய அனுகிரகத்தினாலே அத்தனை பாவங்களும் தோஷங்களும் போய் நமக்கு விசேஷமான நல்ல அனுகிரகம் ஏற்படுகிறதுன்னு பார்த்தோமே. அதற்கு காரணம் சர்வலோகைக மங்களஹா, எல்லா லோகங்களினுடைய மங்களத்திற்காக இவன் அவதாரம் பண்ணினான் என்கிற ஒரே காரணம்தான். யத்தேஜசாகிருதம் பூர்வம் தத்தஸ்மை தத்தவான் புனக, அந்த எம்பெருமான் மகிழ்ச்சியோட கூட சூரியனுக்கு இழந்த அவனுடைய பொலிவை பிரகாசத்தை திரும்பவும் கொடுத்து விட்டார். எந்த தேஜஸை சூரியன் இழந்து அவஸ்தப்பட்டானோ திருந்தின அந்த சூரியன் சக்கரபாணி பெருமாளுடைய அனுகிரகத்தினாலே இழந்த தன்னுடையதான ஒளியை பழையபடி பெற்றுவிட்டான். இதற்கும் மேலான வைபவங்களை அடுத்த உபன்யாசத்துல பார்க்கலாம். ஸ்ரீமதே சுதர்சனவல்லி விஜயவல்லி நாயிகா சமேத ஸ்ரீ சக்கரராஜ பரபிரம்மனே நமஹ. ஆழ்வாரெம்பெருமானார் சீரார் தூப்புள் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.